நேற்று நம்ம பார்த்தது பரலோக ராஜ்யம் அப்படின்னா என்னங்கிறத குறித்து பார்த்தோம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மனுஷகுமாரனாக அவதாரம் எடுத்து என்ன பண்ணினாரு? பாவ மன்னிப்புக்கு விலையை சிலுவையில் கொடுத்தாரு. விலையை சிலுவையில் கொடுத்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்த உடனே என்னாச்சுது? பரமேறி போன உடனே அவர் பரலோக ராஜ்யத்தை கீழே கொண்டு வந்தவர் நிரந்தரமா நமக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்தை நம்ம இருதயத்துக்குள்ள தர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இயேசு செய்த அதே கிரியைகளை நம்ம பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நமக்குள்ள வரும்போது என்ன கிடைக்குது? இயேசுடைய எல்லா வல்லமைகளும் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். யோவான் 14:12 இயேசு என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதற்கு 2 வசனங்களை அவர் ஆதாரமா கொடுத்திருக்கிறாரு. ஒன்று, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். அல்லேலூயா. இயேசு கையில உள்ள திறவுகோல்களை நம்ம கையில கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவராக அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர் உள்ள வரும் பொழுது இயேசு செய்த அதே வல்லமைகள். நம்பர் 1, மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். கட்டவும் கட்டவிழ்க்கவும் வல்லமை. நம்ம பூலோகத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் பூலோகத்தில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீங்க பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இது அற்புதங்கள், அடையாளங்கள், நோய்களை குணப்படுத்துறது இந்த வல்லமை. 2வது பார்த்தோம், பிசாசுகள் மேல வல்லமை. லூக்கா 10:19 பார்த்தோம். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படின்னா பிசாசுகள் மேல இயேசு என்னென்ன வல்லமைகளை கொடுத்திருக்கிறாரோ அதே வல்லமைகளை நம்ம கையில கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அல்லேலூயா. இதெல்லாம் எதற்கு கொடுத்தாரு? நம்ம போய் கனி கொடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. நம்ம போய் கனி கொடுக்கிறது. கனினா என்ன பார்த்தோம்? ஆத்துமாதாயம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்தின் பக்கம் திருப்புவதற்கு இயேசு தமது வல்லமைகளை கொடுத்திருக்காரு. அந்த வல்லமைகளை பயன்படுத்தி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு வழிநடத்தி நமக்குள்ள சமாதான சந்தோஷத்தை அவங்களுக்கு பெற்றுத்தரணும். நமக்கு என்ன சமாதான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு? யோவான் 14:27 பார்த்தோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்ற பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வரும்பொழுது என்ன கிடைக்குது? சமாதானம், சந்தோஷம் மட்டும் இல்ல, கலக்கம், பயம் வெளியே போயிடுது. முதல் பயம் என்ன வெளியே போகுதுன்னு பார்த்தோம்? மரண பயம். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். மரண பயம் நம்மளை விட்டு வெளியே போயிடுது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனை வாட்டி வதைக்கிறது என்னது? மரண பயம். அந்த மரண பயம் நமக்குள்ள போயிடுது. ஏன் மரண பயம் நமக்குள்ள போகுதுன்னா, இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதே போல நம்ம மரித்தாலும் ஒரு நாள் உயிர் தெழுந்து இயேசுவோடு கூட நிரந்தரமாக இருப்போம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இயேசுடைய உயிர் தெழுதல் நமக்கு கொடுத்துருச்சு. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அது அப்படியே நமக்கு உள்ள கிரகிச்சிடுதோம். இயேசு உலகத்துல மனுஷனா இருக்கும்போது பரலோக ராஜ்யம் கீழே இறங்கிடுச்சு, வானத்துல இருந்து கீழே இறங்கிடுச்சு. அவர் தான் பரலோக ராஜ்யம். ஆனால் அவர் இன்னமும் வெளியில இருந்தார். அதனால என்னாச்சு? அவருடைய சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்துல அத்தனை பேரும் அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை, உயிர் பயம். பேதுரு என்ன பண்ணா? நான் உம்மோட எப்படி மரித்தாலும் உம்மோட இருப்பேன் அப்படின்னு என்ன சொன்னான்? சேவல் கூவுறதுக்கு முன்னால 3 தடவை மறுதளிச்சான். ஆனா அதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோம், அவன் என்ன பண்ணினான்? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்களே சாட்சிகள்னு சொன்னான். அடிச்சான், ஓங்கி அடிச்சான். இயேசு ஒருவர் மூலம்தான் ரட்சிப்பு, வேற யாரும் ரட்சிப்புக்கு வேற நாமம், இயேசுவின் நாமத்தை தவிர வேற நாமம் தரப்படவில்லைன்னு யூதர்கள் மத்தியில கலங்க பண்ணான், தைரியமா பண்ணான். காரணம், பரலோக ராஜ்யம் அவனுக்குள்ள வந்துருச்சு. இதைத்தான் இயேசு சொன்னாரு. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, பரலோக ராஜ்யம் நமக்குள்ள, பரலோக ராஜ்யம் என்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னு அவர் சொல்றாரு. பார்ப்போம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நமக்கு என்ன கிடைக்குது? பலன். நம்மளுடைய பலவீனங்களுக்கு மீறி ஒரு பலன். எதிரி தாக்க வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய பலன், உயிர் போறதை பத்தி கவலைப்படாத பலன். அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்த்தோம் நேத்து, இயேசுவுடைய பலன். இயேசு என்ன பண்ணாரு? மிக தைரியமாக சிலுவைக்கு போனார். அவர் வந்ததே சிலுவையில போய் மரிக்கிறதுக்கு தான்.
அதனால தைரியமா போனாரு. அவருக்குள்ள அதே பலம். சிலுவைக்கு போறோம் தெரிஞ்சு நல்ல 3.5 வருஷம் சுறுசுறுப்பா ஊழியம் பண்ணாரு. சுறுசுறுப்பா நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த பலன், பயப்படாத அந்த பலன் நமக்குள்ள வருது. அதுதான் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. நமக்கு ஃபர்ஸ்ட் பலன் கிடைக்கு. அடுத்தது இயேசுவை குறித்த சாட்சி. இதுதான் இப்ப நம்ம பண்றது. இப்ப உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லணும். எல்லா இடத்துலையும் இயேசுவை குறித்து சொல்லி, இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் ஒருத்தன் மூலம்தான் பரலோகம் கிடைக்கும், வேற வழி கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பாவ மன்னிப்பையும் பரலோகத்தையும் பெற்றுத்தர வேண்டியது நம்ம வேலை. அதுதான் இயேசுவை குறித்த சாட்சி சொல்றது. அந்த சாட்சி சொல்வதற்கு வேண்டிய பலன் கிடைக்குது எப்போ? பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நமக்குள்ள வரும்போது. அதைத்தான் இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சொல்றாரு. இதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 17வது அதிகாரம் 20-21 பார்த்தோம். லூக்கா 17:20-21 இயேசு சொல்றாரு பரலோக ராஜ்யம். படிப்போம். லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அல்லேலூயா. அன்றைக்கு தேதிக்கு இயேசு சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் இன்னும் வெளியில தான் இருக்கு. பிளஷ் அண்ட் பிளட்ல, மாம்சத்துல இருந்தாரு. ஆனா அவர் பரமேறி போய் என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவரை கீழே கொண்டு வந்து இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? ஞானஸ்நானம் பெற்றவங்களுக்கு என்ன கிடைக்குது? பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு அடையாளம் என்ன? அந்நிய பாஷையில பேசுறோம். அது நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 2:2 அப்போஸ்தலர் 10:44 பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையா யூதர்கள் மேலேயும் அடுத்தது புறஜாதியர் மேலும் இறங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷையில பேசினாங்க. அல்லேலூயா. வந்த உடனே என்ன கிடைக்குது? இயேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. பரலோக ராஜ்யம் இப்ப உள்ள வந்துருச்சு. இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது இன்னமும் ஒரு தேவாலயம் இருந்தது. எங்க இருந்தது? எருசலேம்ல ஒரு தேவாலயம் இருந்தது. இப்போ அந்த தேவாலயத்துக்கு மரியாதை இல்லை. காரணம் என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தோன்னு நம்ம என்ன ஆயிட்டோம்? 1 கொரிந்தியர் 3:17 பார்த்தோம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு தேவாலயம் அப்படின்னு சொன்னா எங்கன்னா நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்றார். இயேசு நமக்குள்ளதான் வாசம் பண்றார். இயேசு எந்த கட்டடத்திலையும், பரிசுத்த ஆவியானவர் எந்த கட்டடத்திலையும் வாசம் பண்ண மாட்டார். அவர் வாசம் பண்ற இடம் எதுங்க? நமது இருதயம். அதற்கு நம்ம இடம் கிடக்கணும். பாவ மன்னிப்பு பெற்று, நம்ம ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெறும் பொழுது இயேசு எங்க வாசம் பண்ண துவங்கிறாரு? நமக்குள்ள வாசம் பண்ண துவங்கிறாரு. நம்ம பரிசுத்த தேவாலயமா மாறி போயிருந்தோம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் அப்படி பரிசுத்த தேவாலயமா நம்ம மாறும் பொழுது இயேசுவுடைய வல்லமையை நாம பிரயோகிக்க துவங்குறோம். அல்லேலூயா. நம்ம கையில அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் கொடுத்தோம். நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரு? கோடிக்கணக்கில் ரூபாய் கொடுத்து ஒரு கரன்சி செஸ்ட் கொடுத்து பெட்டியை கொடுத்துட்டாரு. அந்த பெட்டிக்கு மேல நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்கள் அந்த பெட்டிக்கு மேல உட்கார்ந்துட்டு ஐயா அப்பான்னு அவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, பெட்டியில நீ தானே உட்கார்ந்துருக்க, அது உள்ள ஃபுல்லா பணம் இருக்க, நீனே எடுத்து உபயோகிக்கிறாரு. கொஞ்சம் பேர் நமக்கு மட்டும் எடுத்து உபயோகிக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, இந்த பெட்டியில இருக்க பொக்கிஷத்தை உனக்கு மட்டும் உபயோகிக்காத, முதல்ல உனக்கு உபயோகிச்சுக்கோ, தப்பு இல்லை, நீ பிள்ளை உனக்கு உபயோகிச்சுக்கோ. அடுத்தது அதுல இருந்து எங்க எடுத்து கொடுக்கணுமா? எங்க எடுத்து கொடுக்கணும்? உலகத்துக்கே கொடுக்கணும். உலகத்துக்கு அவர் என்ன சொல்றார்? உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பூமியின் கடையாந்தரம் எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்புறம் என்ன சொன்னார்? மத்தேயு 5:13-14 என்ன பார்த்தோம்? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். 14வது வசனத்துல பார்த்தோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அப்ப இந்த பொக்கிஷ பெட்டி, இந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும்போது இந்த பொக்கிஷ பெட்டியிலிருந்து பொக்கிஷத்தை எடுத்து நம்ம எங்க கொடுக்கணும்? உலகம் முழுக்க கொடுக்கணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க இங்க இருந்து உத்தரவு போட்டீங்கன்னா, இங்க முகலிவாக்கத்துல உத்தரவு போட்டீங்கன்னா இங்கே வியாதி குணமாகுது. இதே போல நீங்க லண்டன்லயோ நியூயார்க்ல போய் நின்று இயேசுவின் நாமத்துல வியாதியை போனா அங்கேயும் வேலை பார்க்குது. இத யாரும் பண்ண முடியாது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரி அந்த நாட்டுக்குள்ள மட்டும் நாட்டுக்குள்ள வேலையை பார்க்கலாம். அடுத்த நாட்டு வேலையை அவர் பண்ண முடியாது. ஆனா நீங்க அடுத்த நாட்டுக்குள்ள போய் பரலோக ராஜ்யத்தை வேலை பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய எல்கை என்னவாயிடுச்சு?
உலகமே உங்களுடைய எல்லை. அல்லேலூயா. அதுதான் பூமியின் கடையாந்திரம் மட்டும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நேற்று நமது எல்லை விரிவாக்கப்பட்டுச்சு. ஆமென். நேற்று நம்ம எல்லை விரிவாக்கப்பட்டுச்சு. நம்ம எல்லை முகலிவாக்கம் இல்ல, சென்னை அல்ல, தமிழ்நாடு அல்ல, இந்தியா இல்ல, உலகம் முழுவதும். உலகம் முழுவதுன்னா அது எங்க? நம்ம இதுவும் பார்த்தோம், இன்னொன்னும் பார்த்தோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மத்தேயு 28:18 என்ன சொல்லியிருக்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன ஆகுது? எலியா போல நீங்க வானத்துக்கு கட்டளை போடலாம், வானமும் கேட்கும். இந்தியால சொன்னாலும் வானம் கேட்கும். நீங்க அமெரிக்கால போய் வானமே மழையை நிறுத்தினாலும் அங்கேயும் கேட்கும். புயல நில்லுன்னா நிற்கும். அல்லேலூயா. ஒரு வீடியோ இருக்கு, யூடியூப்ல வீடியோ இருக்கு. ட்விஸ்டர் வருது அப்படியே சொல்லட்டிக்கிட்டு வீடுகளெல்லாம் தூக்கி மேலே கொண்டு போற புயல். ஒரு குரூப் அந்நிய பாஷையில பிரேயர் பண்ணுது. அந்த ட்விஸ்டரை பார்த்து தங்களோட வீடு பக்கத்துல வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாங்க. அது வந்துகிட்டே இருக்கிறது நின்று திரும்பி போயிடுச்சு. இவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்விஸ்டர் அப்படியே இங்க இவங்க வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கையை வைத்து. அது அப்படியே திரும்பி போயிடுச்சு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம்னா இயேசு என்னென்ன அதிகாரங்களை பயன்படுத்தினாரோ, காற்றையும் கடலையும் அவர் அடக்குனாரு. அல்லேலூயா. அந்த அதிகாரம் இருக்கு. இது என்னது? பைபிள் காலேஜ் போனவங்களுக்கு மட்டுமா? அவர் அப்படி சொல்லல. எல்லாரும் இயேசுவுடைய பிள்ளைகள், எல்லா இயேசுவுடைய பிள்ளைகளாலும் இது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். 1 பேதுரு 2:9 அவர் சொல்றாரு. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எப்படியா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்களாம் யாரு தெரியுமா? ராஜாவுடைய மகள்கள். சகோதரர்கள், நீங்க யாரு? ராஜாவுடைய மகன்கள், ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவுதானா? அல்லேலூயா. ராஜகுமாரன், ராஜகுமாரத்திக்கு அப்படி போடுங்க. என்ன ஆவியோட இருக்கணும், சும்மா இல்ல. நீங்க பார்க்க அப்படி சாதாரணமா இருக்கலாம், இங்க குடிசை வீட்டுல இருக்கலாம். பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு குடிசை வீடு அல்ல. அங்க வானம் மண்டல நட்சத்திரங்களை போல அப்படி இருக்க. இங்க சூரியன், மத்தேயு 13:43 என்ன சொல்றாரு? சூரியனை போல நீதிமான்கள் பிரகாசிக்க போறீங்க. ரெடியா இருங்க, சூரியனை போல பிரகாசிக்க போறீங்க. இங்க இயேசுவுக்காக ஊழியம் பண்ணுங்க. ஊழியம்னா என்ன? கனி கொடுக்கணும். ஆத்துமாக்கள், அழியிற ஆத்துமாக்களை இயேசு கிட்ட கொண்டு வரணும். இன்னொன்னையும் பார்த்தோம், பரலோகம் அங்க இல்ல, பரலோக எக்ஸ்பீரியன்ஸை இங்கே கொடுக்கிறாரு. அதையும் பார்த்தோம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இருக்கிறாரு. அது எப்படி? வெளிப்படுத்தல் 21:4 பார்க்கிறோம். அங்கே துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம், கண்ணீர் இல்லை, முந்தினவைகள் யாவும் ஒளிந்து போயின. பரலோகத்துல அது இங்கேயே அதை இயேசு தரார் அவர் பிள்ளைகளுக்கு. யாருக்கு? அவருக்காக ஓடி ஓடி பார்க்கிற, வேலை பார்க்கிற பிள்ளைக்கு. அல்லேலூயா. வியாதி வராது. பிசாசு கொண்டு வர பார்த்தானா பிசாசுன்னா ஓடி போயிடுது, அவ்வளவுதான். அடுத்த ஆளுக்கு தலையில கை வச்சா ஓடி போயிடுது அடுத்த செகண்ட். அப்படின்னா பரலோகத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசு இங்கேயே தராரு. இந்த பரலோகத்தை மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிதான் உங்களையும் என்னையும் இயேசு தெரிந்தெடுத்திருக்கிறார். இல்லையா? இதை நம்ம நேற்று பார்த்தோம். இந்த வல்லமைகள் நேற்று எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியல. இன்றைக்கும் கடைசி ஜெபத்துல உங்க தலையில கை வச்சு எனக்குள்ள வல்லமைகள் உங்களுக்கு தரப்படும். இல்லையா? உற்சாகத்தோட இருங்க. எனக்கு நான் இவ்வளவு படிக்காம இருக்கிறேன்னு எனக்கு இதெல்லாம் கிடக்குமா? டோன்ட் திங்க். பேதுரு ஸ்கூலுக்கே போகாதாளு, பேதுருவும் யோவானும் ஸ்கூலுக்கே போகாதாளு. அங்க நம்ம பாக்குறோம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பாக்குறோம். அவங்க தைரியமா பேசுறதை கண்டு அவங்க சொன்னாங்களாம், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பரலோக ராஜ்யம் என்ற பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? புது பலன் மட்டுமல்ல, உடல் பலன், ஆத்ம பலன் மட்டுமல்ல, ஞானமும் கிடைக்குது. அல்லேலூயா. ஞானம். உதாரணத்துக்கு இப்ப நான் பேரு வசனம் எல்லாம் அழகா ஞாபகப்படுத்தி சொல்றேன். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஒரு IAS ஆபீசர் இவருக்கு நிறைய புத்திசாலி, ஏன்னா IAS பண்ணிருக்காரு. ஐ எம் சாரி. என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, வந்திருக்காங்க, கேட்டு பாருங்க. பேருலாம் நினைவுக்கே நிற்காது. ஆளு மூஞ்சிய கம்ப்ளீட்டா மறந்துடுவேன். ஆனா பைபிள்ல உள்ள பேர்கள் மட்டும் அப்படி மேடல் ஏறணும்னா தடன்னு வரும். பரலோக ஞானம். அல்லேலூயா. பரலோக ஞானம் சகோதரிகளே. அதனால நான் படிக்கல அந்த ஜோலியா நீங்க அது வேண்டாம். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? இயேசு அவருடைய ஞானத்தை, அவருடைய பலன் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. ஆமா, அது மனுஷ பலம், மனுஷ ஞானத்தை விட 100 மடங்கு பெருசு. அல்லேலூயா. 100 எல்லாம் போட முடியாது.
கணக்கிட முடியாத அளவுக்கு பெரிதானது. அல்லேலூயா. ஆமா, தீர்க்க தரிசனம் வர்றான், கிடைக்க போது. கிடைக்காதவங்க வேணும்னு கேளுங்க. நீங்க படிக்கவே இல்லைன்னாலும் வசனம் தீர்க்க தரிசனமா வரும். தூக்கி வாரி போடுற அளவுக்கு வரும். யார ஒரு ஆள் இல்ல, என்னையே தூக்கி வாரி போடுற அளவுக்கு என்னை பத்தியே தீர்க்க தரிசனம் உங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு நான் ஒன்னும் கதை சொல்லல. ஒரு மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தார். நான் இந்த வீடியோவை பார்த்து அவர் ரோமன் கத்தோலிக்கர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும்னாரு. நேற்று சொன்னேன் பிப்ரவரியில கொடுக்கணும்னாங்க. இல்ல உங்க மருமகனை வச்சு கொடுங்க. எடுத்த உடனே மறுநாள் என்னாச்சு, அந்நிய பாஷை கிடைச்சது. அடுத்த 2 நாள்ல தீர்க்க தரிசனம். என்னை பத்தி இப்ப நிறைய தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உனக்கு சான்ஸ். மத்தவங்களை பத்தி இல்ல, இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவரை பத்தியே நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். இயேசுவை போல ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. ஆமா, குப்பையிலிருந்து ஆளை எடுத்து கோபுரத்துல வச்சிருவாரு. ஆமா, ஆட்டு மந்தைய மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆளு ஆட்டிடையை தூக்கி எங்க வச்சாரு? ராஜாவா உட்கார வச்சு என் இருதயத்துக்கு உகந்த தாசன் சொல்லி, இன்னைக்கு தாவீதின் குமாரன் சொல்லி பைபிள் சொல்லுது. என் தாசனாகிய தாவீதுன்னு இயேசுவை பத்தி தாசனாகிய தாவீதுன்னே சொல்லுது. அந்த அளவுக்கு அவரை மேன்மைப்படுத்தி விட்டார். இன்றைக்கு அதே இயேசு உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான செய்தி. அதாவது இயேசுவுடைய ரகசிய வருகையின் கடைசி நிமிடங்கள்ல இருக்கோம். உலகம் அதை அறியாது இருக்குது, சபையும் இன்னும் அறியல. அது அப்படித்தான் இருக்குன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வருகையின் கடைசி நிமிடங்கள்ல இருக்கோம். 6 முத்திரையை பத்தி பேசுறாரு இந்த வேதத்துல. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல 1லிருந்து 6 முத்திரைகள் ஆட்டுக்குட்டியானவர் திறக்கிறாரு. இதுல 5வது முத்திரையை திறந்துட்டார். நானும் அதை அறியாதிருந்தேன். நான் கடைசி கால ஊழியன் 800, நான் சொன்னேன் 800 கூட்டங்களுக்கு மேல பேசியிருக்கேன். இந்த வாரத்துல, இந்த மாசத்துல, ஜனவரியில இன்னைக்கு 6ஆம் தேதி. ஆனா இன்னைக்கு 9வது கூட்டம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் என் கண்ணையே ஆண்டவர் ஒரு வசனத்துல பார்க்காதபடி 3 வருஷத்துக்கு மறைச்சு, அதுக்கு பிறகு இனி நான் உனக்கு வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி ஓபன் பண்ணி விட்டாரு. என்ன தெரியுமா? 5வது முத்திரை, இரத்த சாட்சிகளின் நிறைவு இப்ப துவங்கிடுச்சு. இதுக்கு பிறகு ஒன்னே ஒண்ணு, முதல்ல சபையை நியாயம் தீர்க்கிறாரு. அதற்கு அடுத்தது அவிசுவாசிகளை நியாயம் தீர்க்கிறார். அதுதான் கடைசி. வருகைக்கு முன்னால் அதுதான் கடைசி. இதுக்குள்ள வசனங்கள், இதுக்குள்ள ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் இப்ப எனக்கு அந்த பலனை தரணும். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நான் தரணும். எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. இந்த ரகசியங்கள், இந்த வேத ரகசியங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசக்கூடியது அப்போ உங்களுக்கு 1 மணி நேரத்துல தரணும். அல்லேலூயா. நல்லா அட்டென்டிவா இருங்க. முடிவுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு இயேசு கொடுத்திருக்கிற அத்தனை வரங்களும் கிருபைகளும் 1 மடங்குல 2 மடங்கு என்னை விட அதிகமாகவும் கிடைக்க போகுது. நீங்க வல்லமையா போய் வேலை பார்க்க போறீங்க. உங்களை கோபுரத்துல தூக்கி ஆண்டவர் வைக்க போறாரு. ஒவ்வொருத்தரையும் கோபுரத்துல தூக்கி வைக்க போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன்? உங்களில் ஒரு சிலரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க வாங்க எங்க வீட்டுல பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. வாங்க, எங்க வீட்டுல கொஞ்சம் விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நோயை குணப்படுத்துங்கன்னு உங்களை நான் கூப்பிட போறேன். எப்படி? அல்லேலூயா. இதுதான் இயேசுவுடைய ராஜ்யத்துல ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்கணும். இப்ப பாருங்க, கடைசி நிமிடங்கள்ல இருக்கும் பொழுது வருகைக்கு முன்னால சபை எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு இதுல எல்லாத்தையும் தெளிவாக தீர்க்க தரிசனமாக எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். இன்னொருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிதான் இல்ல, சபையை குறித்து கடைசி நாட்கள் நடக்கிறத குறித்து எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாருங்க. கொஞ்சம் நம்ம இயேசு மேல உயிருக்கு உயிரா அன்பு வச்சு நம்ம வேதத்தை தியானம் பண்ணி வேலை பார்க்க தோங்கணும்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடுறாரு. மற்றவங்களுக்கு சொல்லாத ரகசியங்களை உங்களுக்கு சொல்வாரு. எங்க இருந்து? வசனத்துல இருந்துதான். வசனத்துல இல்லாத வெளிப்பாடுகளுக்கு மரியாதை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்கள்ல வருவாங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க சும்மா தெம்மாங்க பேசுவாங்க, வசன அடிப்படை இல்லாம பேசுவாங்க. வசனத்துல ஊன்ற கட்டப்பட்டிருக்கணும். எந்த தீர்க்கதரிசி சொன்னாலும் இதுக்கு வசன அடிப்படை தாங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி அவரால் வசன அடிப்படை தர முடியலன்னா வணக்கம்ங்க போங்கங்க, அவ்வளவுதான். அப்போ வசனத்துல அவ்வளோத்தையும் வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த வசனத்தை எல்லாருக்கும் திறந்து காமிக்கிறது இல்லை. அவர் எல்லாருக்கும் திறந்து காமிக்கிறது இல்லை, கண்ணா கட்டி வச்சிருந்தாரு. யாருக்கு காமிக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரு. அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்ப பாருங்க, எனக்கு காமிச்சது இந்த 5வது முத்திரை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9, 10, 11. வெளிப்படுத்தல் 6, 9, 10, 11. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது, அவர் முழுசா படிச்சிருங்கம்மா நீங்க, தேவ வசனத்தின் நிமித்தமும் நல்ல கவனம் பாருங்க, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும், இதுதான் முக்கியம், தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதத்தான் என் கண்ணை திறந்து விட்டார் ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர். இதுதான் திறந்து விட்டார். இன்னைக்கு உலகம் முழுக்க பெரும்பாலானோருக்கு இது திறக்கப்படல. இப்ப நீங்க பாக்குறது இந்த இருக்க தேவ வசனத்தின் நிமித்தம் அவரை கொடுத்த சாட்சி நிமித்தம், இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை உலகத்துல இன்னும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு கண்கள் திறக்கப்படல. இப்ப உங்களுக்கு திறக்கப்படுது. இப்ப விளக்க போறேன் இது. படிங்கம்மா. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது, நானே படிச்சுட்டோமா? படிச்சுட்டேன் குயிக்கா. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும், நல்லா அண்டர்லைன் பண்ண வேண்டியது, தங்களை போல எப்படி தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசுவை குறித்த சாட்சி நிமித்தமும் கொலை செய்யப்பட போகிறவர்களுடைய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவுக்கும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதுல அர்த்தம் தெரியுதா? தேவ வசனமும் இயேசுவை குறித்த சாட்சியும் எப்ப இருக்கும்? இது வரைக்கும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்றது, பைபிள் காலேஜில் போதிச்சிருக்கிறது என்ன தெரியுமா? இந்த முத்திரைகள் 1 to 6 முத்திரைகள் எப்ப திறக்கப்படும்னா சபை மேல போகும், அதுக்கு பிறகு திறக்கப்படும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சபை எடுத்துக்கொண்ட பிறகு. ஆனா இங்க இயேசு தெளிவா கொடுத்திருக்கிறாரு, இந்த இரத்த சாட்சியின் நிறைவு எப்ப நடக்குமா? தேவ வசனமும் அவரை குறித்த சாட்சியும் உலகத்துல இருக்கும்போது. அப்படித்தான் சொல்லியிருக்காரு. இந்த இரத்த சாட்சியின் நிறைவு அது நிறைவாயிருங்கிறாரு. அது நிறைவாயிரும். இரத்த சாட்சிகளில் 2 நிறைவு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரத்த சாட்சிகளில் 2 நிறைவு. ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால, 2வது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. சபை எடுத்துக்கொள்றதுக்கு முன்னால பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டவர்களும், அவங்க பரிசுத்தமா கூட இருக்க மாட்டாங்க. இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால இயேசுவின் நாமத்தை சிலையா கூட படமா கூட தொழுதுகிட்டு இருப்பாங்க, அவர்களும் கொல்லப்படுவார்கள் எழுதியிருக்கிறாரு. இவங்க செகண்ட் கேட்டகரி யாருன்னா, அந்தி கிறிஸ்து காலத்துல கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, கைவிடப்பட்டவங்க, அவங்க பரிசுத்தம் இல்லாம ஏதோ ஒரு மெத்தட்ல இருந்து கைவிடப்பட்டாங்க. அவங்க அந்த 666 முத்திரையை வாங்க மாட்டாங்க, அவங்களும் சிரச்சேதம் பண்ணப்படுவார்கள். இவங்க எப்படி மரிப்பாங்க? இந்த கடைசி நாட்கள்ல 5வது முத்திரையில எப்படி கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல 2வது பகுதியில் இருக்கு. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களையும், அடுத்தது பாருங்க, பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 2 கேட்டகரி. என்ன காரணத்துக்காக அவங்க சிரச்சேதம் பண்ணப்படுறாங்க? நம்பர் 1, இந்த சிரச்சேதம், இந்த 5வது முத்திரையை திறக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் எப்படி மரிக்கிறாங்க? சிரச்சேதம் பண்ணப்பட்டு தான் மரிக்கிறாங்க. அது எப்படி? இயேசு கிறிஸ்து, அதுல கிளியரா இருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி, அந்தி கிறிஸ்துவுடைய அந்த 666 முத்திரையை தரிக்க மறுத்து சிரச்சேதம் பண்ணப்படுவார்கள். இவங்க மகா உத்தரவு காலத்துல. இந்த 2வது கேட்டகரி மகா உத்தரவு காலத்துல, அப்படின்னா சபை எடுத்துக்கொண்ட பிறகு. இப்போ இந்த முதல் விஷயம் நடைபெற துவங்கிடுச்சு. சிரச்சேதம் பண்ணப்படுறது, கிறிஸ்தவர்கள் சிரச்சேதம் பண்ணப்படுவது துவங்கிடுச்சு. 5வது முத்திரை துவங்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு சிரியால, ஈராக்ல எப்படி கிறிஸ்தவர்களை கொல்றாங்க பார்த்திருக்கீங்களா? வீடியோ பார்த்திருக்கீங்களா? வீடியோ யாராவது பார்த்திருக்கீங்களா? வீடியோ பார்த்திருக்கங்கிறவங்க கை உயர்த்துங்க. ஒரு சகோதரி பார்க்குறேன், 2 நல்லா கை உயர்த்துங்க. ஆண் சகோதரிகள் தான் நிறைய பார்த்திருக்கீங்க. இங்க 3 பேர், ஆண்கள்ல 4, 5 பேர் பார்த்திருக்கீங்க. இங்கேயே நான் 4, 5, 6 பேர் பார்க்குறேன். தயவு செய்து எல்லாரும்
அதை பாருங்க, ஒரு தடவை பாருங்க. இது உலகம் முழுக்க இருக்கும்னு இயேசு எழுதி வச்சிருக்கிறார். இந்த ரகசியத்தை பார்க்க போறோம். இது துவங்கிடுச்சு. என்ன அடிப்படையில இவர் இந்த 5வது முத்திரையை எந்த அடிப்படையில திறந்துட்டாரு இப்போ. எந்த அடிப்படையில திறப்பேன்னு எழுதியிருக்கிறாரு. இதை பார்க்க போறோம். வேத வசனம் அடிப்படை. ஏன் 5வது முத்திரையை திறக்கிறாரு? ஏன் இரத்த சாட்சிக்கு அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறார்? பார்க்க போறோம். இப்போ இருக்கு. காரணம் இல்லாமல் இயேசு அனுமதிக்க மாட்டார். சிம்பிளா சொல்லலாம். 1 கொரிந்தியர் 6:20 நம்ம பார்க்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அல்லேலூயா. நீங்களும் நானும் கல்வாரி சிலுவையில இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக்கிட்டாரு. கிரயம் கொடுத்து மீட்டுக்கிட்டு நம்மகிட்ட என்ன கொடுத்தாரு? அவருடைய வல்லமைகளை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராங்கள்னார். இத நம்ம பண்ணல, அது பண்ண மாட்டோம்னு எழுதியிருக்காரு. அந்த வசனங்களை பார்க்க போறோம். அதை மாட்டோங்கும் பொழுது உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால என்ன பண்றாரு தெரியுமா? நம்மளே விலை கொடுக்க வைக்கிறார். நம்ம ரத்தத்தை சிந்தி நம்ம உயிரை கொடுத்து விலை கொடுக்க வச்சு தேசங்களை மீட்டுக் கொள்றார். வசனங்களை பார்க்க போறோம். தேசங்களை மீட்டு கொண்ட உடனே சபை எடுக்கிறார். நம்பர் 1, சபைக்கு ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு. அவருடைய வருகைக்கு முன்னால முதல்ல சபைக்கு நியாய தீர்ப்பு. எந்த சபைக்கு? புறஜாதி சபைக்கு. இது எங்க இருக்கு வசனம்? 1 பேதுரு 4:17. என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. அடுத்தது இதுக்கு ஈக்குவலன்ட் வசனம் பாத்தீங்கன்னா லூக்கா 12:47-48. அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். இப்ப ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவங்குது. இதுக்கு கூடுதல் ஆதாரம் நீங்க படிக்க வேண்டியது எங்க படிக்கணும்னா எசேக்கியேல் 9வது அதிகாரம். தேவனுடைய வீட்டுல தான் முதல்ல 6வது வசனத்துல நேர தேவாலயத்துக்குள்ள போய் சபையின் மூப்பர்களை தான் தேவதூதன் சங்கரிக்கிறான். எசேக்கியேல் 9:6. அல்லேலூயா. இப்போ தேவன் நீதி உள்ளவர். இயேசு நீதி உள்ளவர். அவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. வேதத்தை கொடுத்திருக்கிறாரு, சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாரையும் போய் காப்பாத்துங்கன்னு பொறுப்பை கொடுத்த பிறகு பாதுகாப்பும் கொடுத்திருக்காரு. பாதுகாப்பும் கொடுத்து போய் மற்றவங்களை போய் காப்பாத்துங்கன்னு சொன்ன பிறகு காப்பாற்ற வேண்டிய நேரத்துல போகாம எல்லாரும் எப்படி இருக்காங்க? இப்ப கடைசி காலத்து சபையில எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனத்துல எரேமியா குறித்து சொல்றாரு. நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இதான் எழுதியே வச்சிருக்கிறாரு. இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா நமக்கு அரசியல் சாசன சட்டத்துல பிரிவு 25. அது என்ன தெரியுமா? ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமைன்னா எப்படின்னா சூரிய வெளிச்சத்தை தூக்கிறது, காத்து சுவாசிக்கிறது, இதுதான் அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையில எதை கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? ஒரு மதத்தை இந்தியால இருக்கிற எல்லாரும் எந்த மதத்தையும் பின்பற்றிக்கலாம். எனக்கு மதமே வேண்டாம், கடவுளே வேண்டாம்னாலும் இருக்கலாம். அது மட்டுமல்ல, மதத்தை பரப்புவதற்கு உரிமை இருக்கு. அல்லேலூயா. மதத்தை பரப்புவதற்கு அதுல உரிமை இருக்கு. இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கு. யாரும் மதத்தை பரப்பக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அவங்க வீட்டுக்குள்ளே போய் சொல்லலாம். மதத்தை பரப்ப மாட்டேன், பரப்பக்கூடாதுன்னு சொல்ற ஆள் வீட்டுக்குள்ளே போய் வாசல்ல போய் நின்று ஐயா இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு ஒருவர் தான் மெய்யான தெய்வம் சொல்லலாம். ஒன்றும் செய்ய முடியாது. அது ரைட்டு, அடிப்படை உரிமை. அது எந்த கோர்ட்டு, இந்த அடிப்படை உரிமை அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த சட்டம் போட்டும் அதை மாற்ற முடியாது. இந்த உரிமையை எந்த சட்டம் போட்டும் பறிக்க முடியாது. யாராவது நீங்க மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சட்டம் போட முடியுமா? முடியாது. அத மாதிரி இது அந்த மூச்சு விடுறது, சூரிய வெளிச்சத்தை தூக்கிறது, இதுதான் அடிப்படை உரிமை. இதுக்கு ஜட்ஜஸ் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த சட்ட விதிமுறைகள்லாம் வர்றதுக்கு முன்னால எப்படி இந்த டெமோக்ரசி, ஜனநாயகம், அப்புறம் அந்த ராஜாக்கள், இந்த சிஸ்டம்லாம் வர்றதுக்கு முன்னால மனுஷன் எந்தெந்த உரிமைகளை கொண்டாடிக்கிட்டு இருந்தானோ அதை இந்த புதிய சட்டங்கள், ஜனநாயகம் எதுவும் தடை பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஜனநாயகம், ராஜாக்கள் வர்றதுக்கு முன்னால மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? பரலோக தேவனை தொழுதுகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜட்ஜஸ். அடிப்படை உரிமைன்னா அதுதான். இந்த ராஜாக்கள் சிஸ்டம், தலைவர்கள் சிஸ்டம், ஜனநாயகம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால மனுஷன் என்னென்ன உரிமைகள் எல்லாம் கொண்டாடினானோ அதை தடுக்க முடியாது. இதுதான் அடிப்படை உரிமை. அப்போ மதத்தை பரப்புவது, மதம் மாறுவது, இது எல்லாமே என்னது?
அடிப்படை உரிமை இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கு. இதை நீங்களோ நானோ கேட்கல, இல்ல சபைகள்லாம் போய் சேர்ந்து ஐயா அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே இதை சேருங்கன்னு கேட்கல. இயேசு திட்டம் போட்டு என் பிள்ளைகள் இந்தியாவை மீட்டு கொள்ளணும்னு சொல்லி அதை எழுதி வச்சிருக்கிறார். அதை எழுதி வச்சிருக்கிறாரு. நான் ஐஏஎஸ்ல இருந்துட்டு இயேசுவை பத்தி நான் பேசுறேன். காரணம் என்ன தெரியுமா? என்னோட அடிப்படை உரிமை யாரும் அதை தடுக்க முடியாது. யாரும் அதை தடுக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட். எந்த சட்டம் போட்டும் தடுக்க முடியாது. எந்த சட்டம் போட்டு என்னுடைய கவர்மெண்ட் ஐஏஎஸ் சர்வீஸ் ரூல் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கணும், தடுக்க முடியாது. இயேசுவை பத்தி பேசுறத, மதத்தை பரப்புறத, மதத்தை பரப்புறதுன்னு எடுப்போம். நான் மதத்தை பரப்பல, நான் பரப்புறது என்னத்தை பரப்புறேன்? இயேசுங்கிற ஒரு தெய்வத்தை பத்தி பரப்புறேன். மதத்தை பத்தி நான் பரப்பல. நான் இயேசுங்கிற தெய்வத்தை பத்தி பரப்புறத யாரும் தடுக்க முடியாது. ஐஏஎஸ் சட்ட விதிகள்ல அதுக்கு இடமே கிடையாது, தடுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இதுதான் அடிப்படை உரிமைங்கிறது. இதை வச்சிருக்காரு. ஆனா கிறிஸ்தவர்கள் கடந்த இத்தனை வருஷங்கள என்னாச்சு? கொடுக்கப்பட்ட காலத்துல இந்தியால வெளியில போய் சொல்லல, சரியா சொல்லல. ஈராக்ல அப்படி சொல்லாம இருந்தாங்க. 2014 இருந்து வரலாற்றுல ஒரு மாற்றம் வந்துட்டு இது வரும்னு சொல்லி 2006 இயேசு தீர்க்க தரிசனம் கொடுத்தார். 2006 2007 இருந்து 13 வரை கிறிஸ்தவர்களுக்கு நல்ல காலம், நல்ல செழிப்பு. ஆதியாகம 41 குறிப்பிட்டபடி 7 வருடம் செழிப்பு. அடுத்த 7 வருடம் அந்த செழிப்பை அந்த ஒரு அவலட்சணமான 7 மாடுகள் சாப்பிட்டுச்சு, எருதுகள் சாப்பிட்டுச்சு. அதை மாதிரி கம்ப்ளீட்டா சாப்பிட்டு இது இந்த மாதிரி ஆராதனை வெளிப்பாடுகள் இதெல்லாம் இல்லாதபடி எல்லாம் மாறி போயிருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது இன்னைக்கு சிரியாலையும் ஈராக்லையும் வெளிப்படையா தெரியுது, வெளிப்படையா தெரியுது. இது என்ன லெவலுக்கு போகுமா? இந்தியால சபை கூடுதல் அப்படிங்கிற அந்த உரிமை பறிக்கப்படுற அளவுக்கு போகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதான் தீர்க்க தரிசனம். ஏன் அப்படின்னா கடைசி காலத்து சபை எப்படி இருக்குன்னு இயேசு சொல்லியிருக்காரு. மத்தேயு 25:5 மத்தேயு 25:5 மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அதாவது ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை அத்தனை பேரும் இயேசுவின் வருகை வர தாமதிக்கும் போது என்ன செய்டுவாங்களாம்? தூங்கிடுவாங்க. தூங்குறத நித்திரையில இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? ஜெபம் கிடையாது, வேத தியானம் கிடையாது, இயேசுவை பத்திய சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. இயேசுவை பத்திய சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. டெய்லி கார்ல பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாங்க, ஊர்ல உள்ள அவ்வளவு கதைகளையும் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல மாட்டாங்க. பக்கத்து டெஸ்க்ல உள்ளவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்படி கிறிஸ்தவர்கள் இப்படி மாறி போயிடுவாங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்களோ மற்றவர்களை போல மாறி போயிடுவாங்க அப்படிங்கிறார். கிறிஸ்தவனுக்கு முக்கியமான வேலை என்ன இருக்குது? வேற யாருக்கும் சொல்லல, வேற யாருக்கும் இந்த மாதிரி உத்தரவு கொடுக்கல. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இயேசு என்ன சொல்லியிருக்காரு? தன்னுடைய சீஷர்களுக்கு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். மார்க் 16:15 என்ன சொல்றாரு? நீங்க சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றாங்க. அல்லேலூயா. இதுதான் கொடுத்திருக்காரு. இதுதான் நமக்கு டியூட்டி. இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். 1 பேதுரு 2:9 பார்த்திருக்கோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது. இதுதான் கனி கொடுக்கிறது. கனி கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போடுவேன் இருக்கிறாரு. கனி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப தூங்குற விசுவாசிகள், தூங்குற சபைகள்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசிகள் தனித்தனியா சுவிசேஷம் சொல்லவே மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. மலடு. அப்ப கடைசி கால சபை எப்படி இருக்குன்னு இயேசு சொல்லியிருக்காரு. மலடு, கம்ப்ளீட்லி மலடு. அல்லேலூயா. மலடா இருக்குங்கிறாங்க. இது இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்துருச்சு. இப்போ இதனால என்ன பிரதர்? இதனால என்ன வந்துருச்சு? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. இப்ப என்ன வந்தது? கிறிஸ்தவர்கள்லாம் நல்லா தான் இருக்கிறோம், இருந்துட்டு போட்டோம். நம்ம கேட்கும்போது அவர் அற்புதங்களை பண்றாரு, வேண்டிய தேவைகளை சந்திக்கிறாரு, இருந்துட்டு போட்டோமே. இப்ப என்னன்னா இங்கதான் பிரச்சனை இருக்கு. இங்கதான் பிரச்சனை இருக்கு. அவருடைய ரகசிய வருகைக்கு தேதி இருக்க, அந்த தேதி மாறாத தேதி. அவருடைய ரகசிய வருகை தேதி அது மாறாதது. மத்த 24:36 பார்க்கிறோம். மத்த 24:36 அவருடைய வருகை நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார், தேவதூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இதுதான் வேதம் சொல்லுது. அவருடைய வருகை நாளைக்கு அறிய மாட்டாங்க. ஆனா நல்ல கவனமா பாருங்க, அவருடைய வருகைக்கான நாளும் நாளிகையும் உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலே குறிப்பிடப்பட்டுருச்சு. அது மாற்றப்படாத தேதி. அது மாற்றப்படாது. ஏன் மாற்றப்படாது தெரியுமா? ஏன் மாற்றப்படாது? இத கேள்வி கேட்டீங்கன்னா ஏன் மாற்றப்படாதுன்னா, இஸ்ரவேலருடைய தண்டனையும் சிறையிருப்பும், இஸ்ரவேலருடைய சிறையிருப்பும்
இந்த வருகையும் ஒண்ணா இணைக்கப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்குறேன். இஸ்ரவேலர் தண்டனையில இருக்கான். இன்னைக்கு இஸ்ரவேலர் வசனங்களை கொடுக்க போறேன். இஸ்ரவேலர் சிறையிருப்புல இருக்கான். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் தண்டனையில இருக்கான். அவனுடைய தண்டனை ஒரு நாள் கூட தள்ளி போடப்பட முடியாது. அவனுடைய தண்டனை ஒரு நாள் கூட தள்ளி போட முடியாது. அவன் தண்டனையிலிருந்து விலகுறதும் சபை எடுத்துக்கொள்ளப்படுறதும் இணைக்கப்பட்டிருக்கு. இதுல இடையில இன்னொரு லிங்கை இயேசு கொண்டிருக்காரு. இஸ்ரவேலருடைய தண்டனை நீக்கப்படுறதுக்கும் வருகைக்கும் இடையில ஒரு கட்டு போட்டிருக்காரு இயேசு. ஒரு கட்டு போட்டிருக்காரு. என்ன கட்டு தெரியுமா? இஸ்ரவேலருடைய தண்டனை நீக்கப்படணும்னா புறஜாதியார் தேசங்கள்ல அவருக்கு ஒரு நிறைவு உண்டாகணும்ட்டார். சிம்பிள். நான் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லை, ரொம்ப சிம்பிள். இயேசு என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. அட்டிப்பட்டு ஆணி அறைய வாங்கி அவமானப்பட்டு கொடுத்தாரு. யாருக்காக கீழே இறங்கி வந்தாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, புறஜாதியாரை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு கீழே வந்தார். இஸ்ரவேலரை தண்டிக்கிறதுக்கு வந்தார். நம்ம ஏசாயா 42:1 பார்க்கிறோம். கடைசி பகுதியில் பார்க்கிறோம். இயேசுடைய முதல் வருகையை குறித்து பார்க்கிறோம். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்த. சிமியோன் குழந்தை இயேசு 8 நாள் குழந்தைய விருத்த சேதனம் பண்றதுக்கு கோயிலுக்கு கொண்டிருக்காங்க. குழந்தை இயேசுவை கையில வச்சுட்டு அவன் சொல்றான், லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்றான், புறஜாதிகளுக்கு ஒளியாகும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். முதல்ல அவன் சொல்றது புறஜாதிகளுக்கு ஒளியாகும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது உங்களையும் என்னையும் தன்னோடு இணைத்துக் கொள்ள, இஸ்ரவேலரை வெட்டி தள்ளுறது. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. நிறைய வசனங்கள் இருக்கு. இப்போ 1 மணி நேரம்னால அதெல்லாம் கட் பண்றேன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது உங்களையும் என்னையும் தன்னோட இணைத்துக் கொள்றதுக்கு, இஸ்ரவேலரை தண்டிக்கிறதுக்கு வந்தார். ஏன்னா இஸ்ரவேலரோட தான் உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட. அவர் பேரையே மாத்திட்டாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு சொல்லி அவர் பேரையே மாத்திட்டாரு. யாத்திராகமம் 3:15 இதை பார்க்கலாம். பேரை மாத்திட்டாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதியாகமம் 17:1 பார்க்கிறோம். இவங்க 3 பேரும் உடன்படிக்கை பண்ணோன்னு பேரை மாத்திட்டாரு. ஆனா இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? பரலோக தேவன் சொன்ன எல்லா கட்டளையும் மீறினாங்க. எச்சரிக்கை எல்லாம் ஏசாயா 6:10 அவன் கண்ணு, இருதயம், காதை மூடினாரு. நீ போன போக்குல போ அப்படின்னாரு. ஆனாலும் அவன் கேட்கல. தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை தண்டிக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்தார். இயேசு உலகத்துக்கு ஏன் வந்தார் தெரியுமா? இஸ்ரவேலரை தண்டிக்கிறதுக்கு வந்தார். இதை நம்ம பார்க்கிறோம், வசனங்கள்ல பார்க்கிறோம். நான் கொடுக்கிறேன். ரோமர் 11வது அதிகாரத்துல 17 25 வசனம். நீங்க வீட்டுல தியானம் பண்ணணும். எல்லாத்தையும் நான் படிக்க போறதில்ல, ஷார்ட்டா சொல்றேன். நம்ம காட்டொலிவ மரம்னு அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கோம். புறஜாதிகள் நம்ம காட்டொலிவ மரம். இஸ்ரவேலர் நல்ல ஒலிவ மரக்கிளை. இயேசு நல்ல ஒலிவ மரம். நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவிடமிருந்து நல்ல ஒலிவ கிளைகளாகிய இஸ்ரவேலர் தரித்து போடப்பட்டு நீங்களும் நானும் காட்டு ஒலி மரக்கிளை அதுல ஒட்ட வைக்கப்பட்டோம். சிலுவையில ஒட்ட வைக்கப்பட்டோம். எப்போ? இயேசு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சார. யோவான் 19:30 இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து ஆவியை ஒப்படைச்ச உடனே என்னாச்சு? மார்க் 15:38 என்ன ஆகுது? தேவாலயத்தின் திரைச்சல மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சுது. அர்த்தம் என்ன தெரியுமா? தேவாலயத்தின் திரைச்சல 2ஆ கிழிஞ்சதுன்னா மகா பிரதான தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த தலத்துக்குள்ள நீங்களும் நானும் இப்ப சாதாரணமா போறோம். வழியை திறந்து விட்டாரு நமக்கு. இப்ப நான் நிக்கிறேன் மகா பரிசுத்த தலத்துல இருந்து இயேசுவை பத்தி மகிமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இது முதல்ல முடியாது. உசியாங்கிற ராஜா 2 நாளாகமா 26வது அதிகாரத்துல முயற்சி பண்ணி குஷ்டரோகி ஆகிட்டான். இயேசு இந்த ஆசாரியன் வேலையை பார்த்தான், குஷ்டரோகியா போயிட்டான். ஒரு ராஜா வேலை பண்ண முடியாம இருந்தது. புறஜாதியாருக்கு பரலோகமே அன்னைக்கு கிடையாதுன்னு இருந்தது. என்ன பண்ணிட்டாரு இயேசு? அந்த திரைச்சீலை உடைச்சு ஒன்னு காமிச்சார். என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் கிழித்து போடப்பட்டார்கள், நீங்களும் நானும் அவரோட ஒட்ட வைக்கப்பட்டோம். முழு உலகமே ஒட்ட வைக்கப்பட்டோம். புறஜாதியார் ஒட்ட வைக்கப்பட்டோம். கைவாதி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒட்ட வைக்கப்பட்டோம். இப்ப ஒட்ட வைக்கப்படும் போது இதுக்கு முன்னால இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து ஏசாயா 53வது அதிகாரத்துல ஃபுல்லா பாக்குறோம். ஏசாயா 53வது அதிகாரத்துல ஃபுல்லா பாக்குறோம். கடைசி வசனம் 12வது வசனத்துல இயேசுவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அங்க இருக்கு. பிதா குமாரனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி
படிங்க. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரர். மறுபடியும் படிங்கம்மா, அந்த சத்தம் கேட்டு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நம்பர் 1, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அடுத்தது பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வாக்கு தத்தம் நிறைவேறின பிறகுதான் சபையை மேல எடுக்க முடியும். இவ்வளவுதாங்க. இந்த வாக்கு தத்தம் நிறைவேறின பிறகுதான் சபையை எடுத்துக்கொள்ள முடியும். இதத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11:25 2வது பகுதியில சொல்றான். ரோமர் 11:25 2வது பகுதி. அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். புரியுதா? அர்த்தம் புரியுதா? அதாவது புறஜாதி தேசமான இந்தியா போன்ற தேசங்கள்ல இயேசுவுக்கு ஒரு ஆத்தும நிறைவு உண்டாகணும் அப்படின்னா இந்தியா கிறிஸ்தவ தேசமா மாறி ஆகணும். வேற வழியே கிடையாது. பைபிள் படி ரோமர் 11:25 அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ள ரகசியம். இந்தியா போன்ற அத்தனை புறஜாதி தேசங்களும் கிறிஸ்துவின் தேசங்களாக மாறின பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் தேசங்களாக மாறின பிறகுதான் இஸ்ரவேலருக்கு தண்டனை நிறுத்தப்படும். அங்க இருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேலர் தண்டனையில இருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நான் சொன்னேன், தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. இதை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 21:43. இயேசு சொன்ன 2 தீர்க்க தரிசனங்களை பாருங்க. மத்தேயு 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களிடம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. இயேசு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யம் யூதர்களிடமிருந்து நீக்கப்படும். இது மட்டுமல்ல, மத்தேயு 8:11-12. மத்தேயு 8:11-12 அவர் சொல்லிட்டாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்திருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? யூதர்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிகாப் கொடுக்கிறேன். இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தாரு சொல்றேன். இஸ்ரவேலரை புறம் தள்ளிட்டு மீட்பே இல்லாத உங்களையும் என்னையும் இணைத்துக்கொள்ள இதுக்குதான் வந்தாரு. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? அவர் இஸ்ரவேலருக்குள்ளே பிறந்தார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அர்த்தம் என்ன தெரியுதா? காலம், இஸ்ரவேலுடைய பொல்லாப்பின் காலம் நிறைவேறிச்சு. அதை நிறுத்தணும். இஸ்ரவேலுடைய காலத்தை நிறுத்தணும். அவனுக்கு மட்டும்தான் பரலோகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதை நிறுத்திட்டு ஸ்திரீயின் இடத்துல மீட்பை பிறக்க வைக்கணும். ஆதியாகமம் 3:15. ஸ்திரீயின் வழியாக பாவம் வந்தனால ஸ்திரீயின் வழியாக மீட்பு வரணும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதனால ஸ்திரீயின் இடத்துல பிறக்க வச்சாரு. அதனால தான் ஆண் துணை இல்லாம கன்னி பிறப்பு பிறக்க வச்சாரு. அடுத்தது நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரை பிறக்க வச்சாரு. ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரை பிறக்க வச்சாரு தெரியுமா? அவர் யூதர்கள் மத்தியில யூதருடைய பாரம்பரியத்தை எல்லாம் கடைபிடிச்ச பிறகும் ஒரு தப்பும் பண்ணாம இருக்கும் பொழுது, பாவமும் பண்ணாம இருக்கும்போது, பெரிய பெரிய மேசியாவுடைய அற்புதங்களை அடையாளங்களை காட்டின பிறகு யூதர்கள் அவரை கொலை செய்யணும். அவங்க அப்படி கொலை செய்தாதான் யூதர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுங்க. இவ்வளவுதாங்க. இயேசுவை அவங்க சிலுவையில ஆணி அடிச்சு கொலை செஞ்சாதான் அவங்கள தள்ளிட்டு உங்களையும் என்னையும் இணைக்க முடியும். இதுதான் பரலோக திட்டம், மல்டிபிள் திட்டம். பிசாசின் தலையை நசுக்கி அவன்கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கணும். என்ன சாவி? நேற்று பார்த்தோம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அவன் தலையை சிலுவையில நசுக்குனவன போய் மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோல்களை இயேசு வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரை எந்த மனுஷனாலும் பிசாசாலும் அதிகாரத்தாலும் எடுக்க முடியாது. இயேசுவோட அனுமதி இல்லாம எடுக்க முடியாது. ஏன்னா பிசாசு கையில இருந்த அதிகாரத்தை இயேசு வாங்கிட்டாரு. அவன் தலைய சிலுவையில நசுக்கிட்டாரு. இதுக்கு என்ன, யாரை உபயோகிச்சாரு? ஸ்திரியை உபயோகிச்சாரு. ஒரு பெண்ணை, ஆண் துணை இல்லாம பிறந்தார் இயேசு. கன்னி பிறப்புக்கு காரணம் அதுதான். ஸ்திரீ வழியா பாவம் வந்தனால ஸ்திரீ வழியா ஒரு வெளியில வந்தார். ஆம்பளை துணை இல்லாம வந்தார். இவ்வளோ இருக்கு.
இவ்வளவு இருக்கு. வந்து ஸ்திரீகளுக்குள்ள நிறைய அவமானங்களை இயேசு மாற்றி போட்டார். ஸ்திரீகளுக்குள்ள நிறைய அவமானங்களை இயேசு மாற்றி போட்டார். என்ன அவமானத்தை மாற்றி போட்டாரு? நீங்க யோசித்து பாருங்க. இயேசு உயிர் தெழுந்தவன யாருக்கு காட்சி கொடுத்தாரு? மகதலேனா மரியாளுக்கு. என்ன பண்ணாரு? எப்பா நீங்க உங்க மனைவிகளை தள்ளிக்கிட்டு தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தீங்களா? இனி எவனாவது மனைவியை தள்ளி போட்ட விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். போட்டாரு. எங்க போட்டிருக்காரு? மத்தேயு 19:10 போட்டாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு. அது வரைக்கும் சும்மா அப்படி தள்ளி கல்யாணம் முடிச்சு எழுதி தள்ளி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க யூதர்கள். மனுஷன் எல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு என்ன கொடுத்தா தெரியுமா? மரியாதையும் பாதுகாப்பும் கொடுத்தாரு. ஏன்னா கன்னி மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தா. தூதன் வந்து சொல்றான், உனக்குள்ள ஒரு பிள்ளை பிறக்கணும்னு இது எப்படி ஆகும்னு ஒரு தடவை கேட்டு கேப்ரியல் அதை விளக்கி சொன்னோன்ன அப்படியே ஆகட்டும் தான். ஆனா சகரியா என்ன செஞ்சான்? இதை எப்படி நம்புறதுன்னு கேட்டான். மாட்டினான், ஊமையா போனான். இந்த கேள்விய மரியாள் கேட்கல. அதனால என்ன பண்ணாரு? பெண் நிமித்தம் பாவம் வந்தத மரியாள்ங்கிற பெண் நிமித்தம் பெண்களுக்கு இருந்த நிறைய அவமானங்கள் இப்ப குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. குறைஞ்சு போயிருக்கு. மரியாதையை கொடுத்துட்டாரு இயேசு. பெண்களுக்கு மரியாதையை கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு மனைவி தான், வேற பொண்ணை லுக்கூட்டாலே அவுட்டுட்டாரு. மத்தேயு 5:28 ஏதாவது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் நீ அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டுட்டாரு. அப்புறம் பைபிள் எழுதியிருக்காரு. வெளிப்படுத்தல் 21:8, 22:15 விபச்சாரக்காரன் எங்க போவான்? நரகம், அக்கினியும் கந்தாங்க எரித கடல்ல போவான். கிளீனா போட்டுட்டாரு. ஆம்பளைங்களை அடுத்த பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீ அவுட்டுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? பொம்பளைகளை மரியாதையோட பாருங்கன்னு மரியாதையை கொடுத்துட்டாரு. எதனால? ஒரு பெண் நிமித்தம் மீட்பு வந்தது. இதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? பெண் மேல காய்மகாரமா இருக்கிறான். எப்படி இயேசு மரியாதை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு எதிர்த்து பிசாசு பண்ணிக்கிட்டு இருக்கான் பெண்களுக்கு எதிராக. காரணம், ஒரு பெண் நிமித்தம் அவன் தலை நசுக்கப்பட்டுச்சு. சரி, இது ஒரு சைடு லைட். ஆனா பாருங்க, கரெக்டா அவர் திட்டத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு கன்னி பெண் வழியா வந்து பிசாசின் தலைய கரெக்டா நசுக்கி அதுக்கு என்ன பண்ணாரு? இன்னொன்று பண்ணாரு. யார அவர் புறந்தள்ளணுமோ தண்டிக்கணுமோ அவங்கள வச்சு அவரை கொலை செய்ய வச்சுட்டாரு. திட்டம் கிளீனா நிறைவேறிட்டு. மத்தேயு 27:25 அவன் என்ன சொல்றான்? மத்தேயு 27:25 இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்ங்கிறான் யூதர்கள். இயேசு ஒரு பாவமும் பண்ணல. அவங்க எல்லா சாட்சியும் கொண்டு வந்தாங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அவர் கொலை செய்ய ஒப்பு கொடுத்துட்டு இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்ட்டான். இரத்தப்பழி குடித்த நேமம் எங்க இருக்குது? ஆதியாகமம் 9:5-6 பார்த்தோன்னா, எவன் ரத்தத்தை சிந்துறானோ அவன் ரத்தம் மனுஷனால் சிந்தப்பட கடவுது. அதனால தான் இஸ்ரவேலருக்கு இன்னைக்கும் அடி விழுந்துட்டு இருக்கு. யூதர்களை கொன்னான யார் கொன்னா? ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சான். கிபி 70 யூதர்கள் எல்லாம் அடிச்சு கொன்னு தேவாலயத்தை உடைச்சி எருசலேம் நகர கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணாங்க கிபி 70. அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. காரணம், இயேசுவை கொலை செஞ்சாங்க. அந்த இரத்தப்பழி பாவம் வாங்கிக்கிட்டாங்க. இயேசுவை ஏன் கொலை செஞ்சாங்க? அவங்களே சொல்றாங்க. யோவான் 19:7 யோவான் 19:7 பிலாத்துட்டு சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. எவன் ஒருவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறானோ அவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கொல்லப்படணும். இயேசுவை கொலை செய்யறதுக்கு ஆக்கன் என்ன சொல்றாங்க? அவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னனால கொலை செஞ்சாங்க. ஆனா அவங்க தான் இன்னைக்கும் தேவனுடைய குமாரன் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணை கட்டி போட்டார். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கையை ரத்து பண்ணிட்டு அவர் பேரை மாத்தி உங்களையும் என்னையும் வல்லவர்களை ஆக்கணும்னு சொல்லிதான் வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு. கிளீனா முடிச்சிட்டார். அதை இஸ்ரவேலர்களை புறந்தள்ளிட்டார். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் பரலோகத்துக்கு வர முடியாதபடி வெளியில நிற்கிறாங்க. எப்படி வெளியில நிற்கிறாங்க? இன்னைக்கு பரலோக ராஜ்யம் வர்றதுக்கு யார் வழி? ஒரே ஒரு வழி உண்டு. என்ன வழி? யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இயேசு ஒருவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வழி. ஆனா இஸ்ரவேலர் இன்னைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விடாதபடி தடுக்கப்பட்டிருக்காங்க, தண்டனையில் இருக்காங்க. இஸ்ரவேலர் தண்டனையில் இருக்காங்க. 2% இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றிருக்காங்க. இந்த 2% யார் தெரியுமா? அன்றைக்கே இயேசுவுக்காக வைராக்கியமா நின்னாளுங்க. அன்னைக்கு என்ன யாரு? பேதுரு, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் எப்படி மரிச்சாங்க? யாக்கோபு, இவங்கெல்லாம் எப்படி மரிச்சாங்க? ரத்த சாட்சியா மரிச்சாங்க. சிலுவையில் அடிச்சோ வாளால் அறுக்கப்பட்டோ மரிச்சாங்க. எல்லாம் யூதர்கள் தான். அந்த யூதர்கள் மூலம் தான் நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. அதுக்கு நீதி பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷம் வரைக்கும் அவங்க சந்ததிக்கு நீதி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 2% 98% இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கும் அவன் ஒரு குட்டி குல்லா வச்சுட்டு யெகோவா தேவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். யெகோவா தேவனை கும்பிட்டா, நேர கும்பிட்டா பரலோக ராஜ்யம் போக முடியுமா?
இன்னைக்கு அவர் பேரையே மாத்திட்டாரு. என்ன பேரை மாத்திட்டாரு? பிலிப்பியர் 2:11 பேரை மாத்திட்டாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை எப்படி மாத்திட்டாரு? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. மாத்திட்டாரு. எப்போ சிலுவையில தன்னுடைய ஆவியை இயேசு ஒப்பு கொடுத்தாரோ அந்த நொடியே பரலோக தேவன் தன் பேரை மாத்திட்டாரு. எப்படி மாத்திட்டாரு? யெகோவா தேவன், அதாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன். இந்த நாமம் தான் நிரந்தர நாமம்னு யாத்ராகமம் 3:15 சொல்றாரு. அந்த நாமத்தை எடுத்து போட்டார். எடுத்து ஓரம் வச்சுட்டு தன்னுடைய குமாரனுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் 10வது வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 2:10 வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவதூதர்கள் இயேசு சொன்னா தான் கேட்பாங்க. இயேசுவின் நாமத்துல மட்டும்தான் அற்புதம். இயேசுவின் நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசுகள் நடுங்குது. யெகோவா தேவன் கேட்டா இங்க ஒர்க் அவுட் ஆகுது. அவர் எழுதியிருக்கிறாரு, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் அறிக்கையிடுகிறான். 1 யோவான் 3:22 குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் அறிக்கையிடுகிறான். பிதாவை டைரக்டா கூப்பிட முடியாது இன்னைக்கு. அதனாலதான் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது என்ன சொல்றோம்? இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா அதிகாரங்களும் பிதாவிடம் தான் வருது. இயேசு நம்மகிட்ட வாங்கி கொடுக்குற அத்தனை ஆசீர்வாதங்களும் பிதா கிட்ட தான் வருது. ஆனா பிதா எப்படி கேட்பாரு? குமாரன் பேர்ல கேட்டா மட்டும்தான். இன்னைக்கு இஸ்ரவேலர் குமாரனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இன்னைக்கும் ஏற்றுக்கொள்ளல. காரணம், அவங்க தண்டனையில இருக்காங்க, தரித்து விடப்பட்டிருக்காங்க. அவன் சொந்த குமாரன் தரித்து விடப்பட்டிருக்காங்க. நீங்களும் நானும் கிருபையில இருக்கோம், அவன் தண்டனையில இருக்கான். அல்லேலூயா. ஆனா அவன் சொந்த குமாரன், வாக்கு தத்தத்தின் புதல்வன். நீங்களும் நானும் இல்லை. நீங்களும் நானும் சிலுவையின் மூலம் அவருடைய புதல்வர்கள். கலாத்தியர் 3:27, 28, 29 பார்க்கிறோம். சிலுவை மூலமா ஆபிரகாமுடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நம்ம உடன் பங்காளிகளாகிறோம். அவன் அப்படி இல்லை, பிறப்பிலே அவனுக்கு இருக்கு. இன்னைக்கு 2000 வருஷம் அவன் தடுக்கப்பட்டிருக்கான். அது நிரந்தரம் அல்ல. இந்த வேதத்துல தெளிவா எழுதியிருக்கிறாரு. எங்க? ரோமர் 11:26 இருக்கு. ரோமர் 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். கிளியரா இருக்கு. இஸ்ரவேலருடைய மீட்பு எழுதப்பட்டுள்ளது. அவங்க எப்போ மீட்பு வரும்னு எழுதியிருக்கிறாரு? ரோமர் 11:25. அதுக்கு முந்தின வசனம், நீங்களும் நானும் நம்ம தேசங்கள்ல ஒரு நிறைவு உண்டாக்குன பிறகுதான் அவங்களுக்கு மீட்புன்னு எழுதி வச்சிட்டாரு. அவங்களுக்கு மீட்பு வரவிடாதபடி தடுத்துட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை பத்தி எப்படி விளக்குனாரு? ஓமைகளா விளக்குனாரு. எதையும் தெளிவா சொல்ல மாட்டேன்ட்டாரு, ஓமைகளா விளக்குனாரு. பின்னால ரூமுக்கு வந்த பிறகுதான் சீஷர்களுக்கு சொன்னாரு, ஓமைகளுக்கு விளக்கம் கொடுத்தாரு. மத்தேயு 13வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 13:10 அவங்க கேட்கறாங்க, சீஷர்கள் கேட்கறாங்க, ஏன் எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு ஓமைகளா சொல்றீங்க அப்படின்னு கேட்காங்க. கேட்ட உடனே அவருக்கு பதில் கொடுக்கிறாரு, அழகா பதில் கொடுக்கிறாரு. இதை நான் மார்க்கு 4வது அதிகாரம் 10, 11, 12 நேரம் இல்ல. மார்க்கு அது 12வது வசனம் படிங்க. மார்க்கு 4:12 படிங்க. அவர்கள் குணப்படாத படிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத எப்படிங்க? பாவங்கள் இஸ்ரவேலருக்கு மன்னிக்கப்படாத படிக்கும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும் படிக்கும். இப்படி சொல்லப்படுகிறது. இப்படி அவர் ஏன் ஓமையா சொல்றாராம்? அவன் கண்டும் காணக்கூடாது, கேட்டும் உணரக்கூடாது. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த சாபம்? ஏசாயா 6:10. ஏசாயா 6:10 ஏசாயா வச்சு சாபம் போடுறாரு பரலோக தேவன். அவர் நீ போடு, அவங்க இருதயத்தை கொளுத்ததாக்கி கண்களை கட்டி காதை மந்தப்படுத்துன்னு போட்டார். அது இயேசு வரும்போது அந்த சாபத்துல இருந்தாங்க. இயேசு அந்த சாபத்தை நீக்க வரல, அந்த சாபத்தை உறுதிப்படுத்த வந்தார், தண்டிக்கிறதுக்கு வந்தார் இஸ்ரவேலரை. இன்னைக்கு அவன் தண்டனையில இருக்கான், நீங்களும் நானும் கிருபையில இருக்கோம். ஆனா வேதத்துல எழுதியிருக்கிறாரு, அவன் சொந்த குமாரன், அதனால அவனுக்கு தண்டனை ஒரு நாள் நீக்கப்படும். எப்ப நீக்கப்படும்? நம்ம பார்த்தோம், ஏசாயா 53:12 பார்த்தோம். புறஜாதியார் நிறைவு, அதாவது அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பிதா ஒரு பிராமிஸ் கொடுத்திருக்காரு. என்ன பிராமிஸ்? குமாரனே, நீங்க கீழே போய் அவமானப்பட்டு உங்க உயிரை சிலுவையில கொடுக்கறதுனால உங்களுக்கு நான் அநேகரை புறஜாதியார பங்கா கொடுக்குறேன்னு இருக்காரு. அதுல கொஞ்சம் பேர் இஸ்ரவேலர் வருவாங்க, பட் சும்மா ஒரு சின்ன நம்பர். அநேகரை நான் பங்காக கொடுப்பேன்னு ஏசாயா 53:12 சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிதா தான் உங்களையும் என்னையும் பிடிச்சு குமாரனுக்கு கொடுக்குறாரு. இயேசுவே சொல்றாரு, யோவான் 6:44 பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் ஒருவனும் என்னிடத்தில் வரான். உங்களையும் என்னையும் ஏசாயா 53:12 படி பிதா தான் இழுத்து
என்ன கொடுக்கிறாரு? கூலியாக குமாரன் இயேசுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இத்தனை எண்ணிக்கை வரணும்னு அவர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா கடைசி நாட்கள்ல அது நடக்காத நிலை. சபை எப்படி இருக்குது? தூங்கிடுது. சபை தூங்கிடுதுன்னு சொல்றாரு. விசுவாசிகள் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க, தூக்க நிலையில இருப்பாங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பிதாவால ஒன்றும் பண்ண முடியாத நிலை. குமாரனுக்கு இப்போ விளக்கரையும் கொடுக்க முடியல, விளக்கரையும் கொடுக்க முடியல. பிசாசு எல்லாரையும் அடிச்சு நரகத்துக்கு பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு கதவை திறக்க முடியாது. ரோமர் 11:25 படி இங்க நிறைவு உண்டான பிறதான் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த தேசங்கள், புறஜாதி தேசங்கள்ல நிறைவு, ஆத்தும நிறைவு உண்டான பிறதான் இஸ்ரவேலருக்கு தண்டனை நிறுத்தப்பட முடியும். இது உண்டாறதுக்கு வழி இல்லாம போகுது. அது இயேசுவுக்கு தெரியும். புறஜாதியார் இஸ்ரவேலர் பண்ண அதே தப்ப பண்ணுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. புறஜாதியார் இஸ்ரவேலர் பண்ண அதே மீறுதலை பண்ணுவாங்கன்னு தெரியும். அதையும் எழுதி வச்சுட்டார். எங்க எழுதி இருக்கிறாரு? மத்தேயு. குழந்தைகளை கொஞ்சம் கவனம் பாருங்க தயவுசெய்து. டிஸ்டர்ப் ஆகுது, சத்தம் போடுற குழந்தைகளை தயவுசெய்து கொஞ்சம் வெளியில கொண்டு போங்க ப்ளீஸ். முக்கியமான செய்தி போய்கிட்டு இருக்கு. குழந்தைகள் சைலன்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, நம்ம மத்தேயு பார்ப்போம். மத்தேயு 24:37 அவர் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11வது வசனம். நோவாவின் காலத்துல பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பணத்துக்காக யாரையும் கொல்லுவாங்க, அவ்வளவுதான். இது இன்னைக்கு இருக்குதா இல்லையா? புறஜாதிய மத்தியில் இருக்குதா இல்லையா? இன்னொன்னு லூக்கா 17:28 அடுத்தது சொல்றாரு, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். லோத்தின் காலத்தில் என்ன நடந்தது? ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஓரின சேர்க்கை. இன்னைக்கு ஓரின சேர்க்கை உலகம் முழுக்க வந்தாச்சு, இந்தியாலையும் வந்தாச்சு. போப்பாண்டவர் ஓரின சேர்க்கை சபைகளுக்குள்ள ஓகேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஓரின சேர்க்கை ஓகேன்ட்டாரு, விவாகரத்து ஓகேன்ட்டாரு, கல்யாணம் முடிஞ்சாம பிள்ளை பெற்றுக்கிட்டு சபைக்குள்ள வந்துக்கலாம். 3 விஷயங்களை ஓகேன்ட்டார். இதுதான் லோத்தின் காலம். யூதா புஸ்தகம் 7வது வசனம் படிச்சு பாருங்க. யூதா புஸ்தகம் 7வது வசனத்துல லோத்தின் காலத்துல ஓரினை சேர்க்கை மட்டுமல்ல, தங்கு தடை இல்லாத விபச்சாரம். இதான் சோதோம் குமாரால இருந்தது. அதன் சுற்றுப்புறத்துல இன்னைக்கு இருக்கா இல்லையா? சபைக்குள்ளே விவாகரத்து பண்ணவங்க எத்தனை பேர் வராங்க? ஜனவரி 1ஆம் தேதி காஞ்சிபுரத்துல பேசினேன். அங்க சொன்னேன், எனக்கு சாலமோன் மாதிரி எனக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது, அவ்வளவு பிரச்சனை. அவனுக்கு 1000 மனைவிகளை மெயின்டைன் பண்ணா பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒரே ஒரு மனைவி தான், மெயின்டெனன்ஸ் கம்மி தான் அப்படின்னேன். உடனே 2-3 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்களாம், ஊழியக்காரங்களாம். அவங்க ஊழியக்காரங்க இயேசு எனக்கு கிருபையாக கொடுத்தார், 2வது மனைவியை கூடுதல் கிருபையாக கொடுத்தாருன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்களா 2வது மனைவியை. என்ன காலம் இது? அவனை கம்பெடுத்து உத்தரத்துல தொங்க விட வேண்டாமா? லோத்தின் காலம் வந்தாச்சு. விபச்சாரங்கிறது சபைக்குள்ள விவாகரத்து சாதாரணமா இருக்கு. இந்த விவாகரத்து பண்ண கோஷ்டிங்க வந்து டிங்குன்னு பாட்டு வேற வந்து பாடுது. வர்ஷிப் லீடர் அடிச்சு வெளியே அனுப்ப வேண்டியது அதை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எழுதி வச்சிருக்கிறாரு. அது மத்தேயு 19:10 எழுதி வச்சிருக்காரு, விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். பிரசன்ட் கண்டினியூஸ். ஒரு தடவை இல்ல, இன்னொரு பொண்ணு அவன் கல்யாணம் முடிச்சுட்டானா வாழ்க்கை முழுக்க டெய்லி விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரலோகம் கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. இயேசு கொடுத்திருக்க திட்டத்துக்கு மீறி இன்னைக்கு உலகம் முழுக்க சபைகள் இருக்கு. அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஆணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு ஒரு சர்வீஸ், பெண்ணும் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு 2வது சர்வீஸ், ஆணும் கல்யாணம். இது கல்யாணமா? அசிங்கம், அவலட்சணம் சொல்லியிருக்காரு. லேவியராகமம் 18:22. லேவியராகமம் 18:22 பெண்ணோடைய சம்யோகம் பண்ணுவது போல ஆணோடைய ஆண் சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. லேவியராகமம் 20:13 அப்படி ஆணோடைய ஆண் சம்யோகம் பண்ணா அப்படி பண்ண 2 பேரும் கொலை செய்யப்பட கடவர்கள் இயேசு எழுதி வச்சிருக்கிறாரு. இது மாறாத பிரமாணம். இது இப்படி பண்ணும் பொழுது, ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண் உறவு கொள்ளும் பொழுது நான் உலகத்துல பெரிய தண்டனையை கொடுப்பேன்னு சொல்லி திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி யூதா புஸ்தகம் 7வது வசனத்துல கொடுத்திருக்கிறார். திருஷ்டாந்தம், அது பாடம். சோதோம் குமார வந்து பாடம். திருப்பி அதை பண்ணீங்கன்னா நான் மறுபடி அழிப்பேன் அக்கினினால எழுதி வச்சிருக்கிறாரு. சோதோம் குமாராவை ஏன் பண்ணாரு? நமக்காக தான். நீ அதை பண்ணின, நான் மறுபடி அக்கினினால அழிப்பேன். அதான் அழிக்கிறார். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். மல்கியா 4:1 இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கு, சூளையை போல எரிகிற நாள் வருது. இதேதான் மத்தேயு 22 சொல்றாரு. நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது மனுஷகுமாரனை காலில் போட்டு உதைக்கும் போது மத்தேயு 22:7 சொல்றாரு, எஜமானன் கோபம் அடைந்து அவன் என்ன சொல்றான்?
அந்த அந்த மனுஷரை அழித்து கொலை செய்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். வருது. இந்த இஸ்ரவேலர் பண்ண அதே அநியாயங்களை நம்ம பண்ணும்போது என்ன பண்றாரு தெரியுமா? உலகத்தை முடிவுக்கு கொண்டு வராருங்க. உலகத்தை முடிவுக்கு கொண்டு வராரு. கொண்டு வர்றதுக்கு முன்னால் என்ன பண்றாரு தெரியுமா? அவரே, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், இயேசுவே புறஜாதிகள் நிறைய உண்டாக்குறாரு. சபை உண்டாக்காது. சபை உண்டாக்காது. இஸ்ரவேலருடைய தண்டனை காலம் தள்ளி போடப்பட மாட்டாது. அதுக்கு நான் வசனம் தரேன். தள்ளி போடப்பட மாட்டாது. அதனால பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்களே புறஜாதியர் நிறைவு உண்டாக்குறாங்க. அந்த காலம் இது. அந்த காலம் சரி, இஸ்ரவேலருடைய தண்டனை காலம் தள்ளி போடப்படாது. வசனம் எங்க இருக்கு? குயிக்கா கொடுக்குறேன். யாத்திராகமம் 12:40-41 பைபிள்ல எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாரு. யாத்திராகமம் 12:40-41 இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமையாய் இருந்த காலம் 430 வருடம். 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டது. எழுதி வச்சுட்டாரு. ஒரு நாள் கூட தள்ளி போடல. அன்றைய தினமே. அதே போலதான் அவர் பண்றாரு. இப்போ அதே போல இப்போ இஸ்ரவேலருக்கு மீட்பின் கதவை திறப்பேன் இருக்கிறார்ல, இந்த பிரகாரம் எங்க இருக்கு? ரோமர் 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படும். எந்த பிரகாரம்? அந்த வசனத்துக்கு அந்த இந்த பிரகாரம் அங்க சொல்லப்படல. சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம், அதுதான் இந்த பிரகாரம். சகரியா 12:10. ஐம் சாரி, உங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கு, பட் புரிஞ்சுக்கோங்க. இந்த காப்பியை வாங்கிட்டு நீங்க எடுக்கணும். எனக்கு 1 மணி நேரம் 4 மணி நேரம் மெசேஜ் 1 மணி நேரம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். இந்த பிரகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு கொடுத்திருக்குது. படிங்கம்மா. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. இது வந்து இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசுவை குத்துனாங்களா விழாவுல? இதங்க சொல்றாரு, தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இதுக்கு பின்னால் உள்ள வசனங்களை படிச்சுக்கோங்க. இஸ்ரவேலர் கோத்திரமா இயேசுவை கொலை செய்ததுக்கு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்பாங்க. இதத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான் ரோமர் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த பைபிள் இருக்க பயங்கரமான சீக்ரெட் டாக்குமெண்ட். இந்த பிரகாரத்துக்கு அங்க எழுதி வச்சிருக்காரு. அது எப்ப நடக்கும்? இந்தியா கிறிஸ்தவ தேசமா இருக்கு. அதுக்கு அவரே செயல்படுறாரு. எங்க எழுதி இருக்கிறாரு? மத்தேயு 22 முதல் 10 வசனம். மத்தேயு 22 முதல் 10 வசனம். லூக்கா 14வது அதிகாரம் 16-24. சுருக்கமா சொல்றேன். ஒரு எஜமான், நல்ல ராஜா, கல்யாண விருந்து ஏற்பாடு பண்ணி கூப்பிடுறாரு. இது வேற யாரும் இல்ல, இயேசு ராஜா. வாங்கப்பா மணவாட்டி கல்யாண விருந்துக்குன்னு கூப்பிடுறாரு. வரமாட்டுக்காங்க. அவர் பிள்ளைய கொலை பண்றாங்க. 7வது வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இதுதான் சூளையை போல எரிகிற நாள் வருது. இப்போ அடுத்தது என்ன பண்றாரு? தன் ஊழியக்காரனை அனுப்பி ரோட்ல போற நல்லார் பொல்லார் எல்லாத்தையும் எங்க கூட்டு வர சொல்றான் அந்த ராஜா? கல்யாண வீட்டுக்கு. 10வது வசனம் சொல்லுது, விருந்து சாலை என்னாச்சா? நிரம்பிருச்சு. விருந்தாளிகளால நிரம்பிருச்சு. யார வச்சு? நம்மள வச்சு இல்ல, வெளியில உள்ள நல்லார் பொல்லாதார். இது கொஞ்சம் சாஃப்டா சொல்லியிருக்காரு. லூக்கா 14:16-24. இங்க ஒரு பெரிய மனுஷன் தன் பிள்ளைக்கு கல்யாணம் சொல்லி கூப்பிடுறான். ஒருத்தன் சொல்றான், இப்பா நான் வீடு வாங்கியிருக்கேன், நான் இப்பதான் நிலம் வாங்கியிருக்கேன், 5 ஏர் நிலம் வாங்கியிருக்கேன். இன்னொருத்தன் சொல்றான் மாடு வாங்கியிருக்கேன்ப்பா. இன்னொருத்தன் சொல்றான் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கேன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் 1 வருஷத்துக்கு வெளியே வர விடாது, என்னை விட்டுருங்க. உடனே அவனுக்கு கோவம் வருது. என்ன பண்றான் தெரியுமா? ஊழியக்காரனை கூப்பிடுறான். லூக்கா 14வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரியணும். இதைத்தான் அவர் பண்ண துவங்கிட்டார், இயேசு பண்ண துவங்கிட்டாரு. லூக்கா 14வது அதிகாரம் 21வது வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமானன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கோபமடைந்து. இந்த கோபமடைந்துங்க வார்த்தை எங்க இருக்கு தெரியுமா? சங்கீதம் 2:10. இது அப்படியே வச்சுக்கோங்க. சங்கீதம் 2:10. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலும் அழியாமல் இருக்கிறதுக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். குமாரன் ஒரு நாள் கோபப்படுவார், பற்றி எரியும். முதல்ல எங்க பற்றி எரியுது தெரியுமா? சபைக்கு உள்ள.
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு அவரோட கோபம் சபைக்கு உள்ள, அது பிறகு வெளியில. இயேசு ரொம்ப அன்பானவர், அதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னா ஐ எம் சாரி, பைபிள் வேற மாதிரி சொல்லுது. இவர் சொல்றாரு பாருங்க, அந்த என்ன சொல்றான், தன் வீட்டஜமானன் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருகளிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. கல்யாண வீட்டுக்கு யாரை கூட்டுற சொல்றாரு பாருங்க. யாரெல்லாம் மணவாட்டி சபைக்கு வர்றதுக்கு தகுதி இல்லையோ, விபச்சாரம் பண்றவன், வேசி பண்றவன், ஊழல் பண்றவன், பொய்யன், திருடன், கொலகாரன், அத்தனை பேரையும் கூட்டிட்டு வர சொல்றாரு. மகா பெரிய பாவிகளை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஊழியக்காரன் நீங்க நான் இல்ல, தேவதூதர்கள். எப்படி பண்றாரு? அந்த தேவதூதனுக்கு பேரு என்ன தெரியுமா? பெரிய புயல் காற்று, சுனாமி, நிலநடுக்கம், இதுதான் தேவதூதர்களே பேர். அவன் சும்மா எல்லாம் வரமாட்டான். அந்த தேவதூதன் பேர் உமா சங்கரோ ஸ்டீஃபனோ கிடையாது. அந்த தேவதூதனுக்கு பேரு மகா பெரிய பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம், சுனாமி, பெரும் வெள்ளம், இப்படிதான் போட்டு அடிச்சு ஆட்களை கொண்டு வருவான். அது எப்படி கொண்டு வருவான்னா, வேறு கொப்பு இல்லாம போகும். இதான் மல்கியா 4:1. வேறு கொப்பு இல்லாம போறோன்னே சகரியா 8:23 சொல்லுது, ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடிச்சுக்கிட்டு 10 பேர் ஓடி வருவாங்களாம். இயேசு உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஓடி வருவாங்க சபைக்குள்ள. பெரிய அறுவடை. இதைத்தான் அங்க சொல்றாரு. அடுத்தது வசனம் பாருங்க, 23. அப்பொழுது எஜமான் தனது ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலையும் போய் என் வீடு நிரம்பும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி அழைத்து கொண்டு வா. அப்படின்னா என்ன ஆகுது? அவர் புறஜாதியார் நிறைவ நம்மளை வச்சு பண்ண போறதில்ல. கடைசி நாட்கள்ல நம்மளை வச்சு பண்ண போறதில்ல. அவருடைய தேவதூதர்களை வச்சு குயிக்கா பண்றாரு. என்ன அளவுக்கு குயிக்கா? 2 பேதுரு 3:8 சொல்றாரு, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம் என்பதும் 1000 வருடம் என்பது ஒரு நாள். இப்போ 2000 வருஷம் நமக்கு கொடுத்தாரு. இப்போ ரிவர்ஸ் மாத்தி போடுறாரு. அவர் செயல்படும் போது ஒரே நாள்ல 2004 2 லட்சம் பேர் செத்தாங்க சுனாமில. ஒரே நாள்ல ஜப்பான் பூகம்பத்துல 2011 மார்ச் 11 எத்தனை பேர் செத்தாங்க? 30,000 பேர் செத்தாங்க. இப்படிதான் அவர் கணக்கு. அப்படித்தான் ஒரு நாள்ல மொத்தம். ஒரு 2012 இந்தியாலே ஒரு பெரிய இது வந்தது, கேதார்நாத்ல ஒரு அழிவு வந்தது. 50,000 1 லட்சம் பேர் ஒரே நாள்ல, மலையே அப்படி பிஞ்சு வந்தது. இப்படிதான் அவர் பண்றது. இப்படிதான் பண்றாரு. இன்னைக்கு அமெரிக்கால நடந்துகிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் ஸ்டார்டர்ஸ். இப்ப வரப்போறது பெருசு. இப்ப பாருங்க, அவர் அந்த செயல்பாடுகளை பண்ணி என்ன பண்றாருன்னா, பெரும் பாவிகளை எங்க கொண்டு வர்றாரு? வேலி அருகில இருக்கிற எல்லாரையும், ரோட்ல போற அவ்வளவு வரையும் கொண்டு வர்றாரு. லாஸ்ட் கடைசி கால அறுவடை பயங்கரமா இருக்கும். இந்தியால எனக்கு இயேசு சொல்லியிருக்காரு, மார்ச் 2011 சொல்லியிருக்கிறாரு, கூட்டமா இயேசுவை நோக்கி ஓடி வருவாங்க. இது உலகம் முழுக்க. இப்போ உங்களுக்கு நான் ரகசியங்களை சொல்றேன். இப்ப என்ன பண்றாரு? ரகசியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலருக்கு என்னைக்கு கதவை திறக்கணும்னு டேட் ரெடி ஆயிட்டு, சபை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? சபையை தட்டி எழுப்பதுக்கு 2 ஸ்டெப் எடுத்துட்டாரு ஏற்கனவே. மத்தேயு 25:6, நடு ராத்திரியிலே ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். யோவேல் 2:1, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிக்கையின் சத்தமிடுங்கள். எப்படி தெரியுமா? சபைகளுக்குள்ள உலகம் முழுக்க எச்சரிக்கையின் ஆவியை அனுப்பி, இயேசுடைய வருகை வந்துருச்சு, ரெடியா இருந்துக்கும். எச்சரிக்கை சபையை விழித்தல சொல்றாரு. சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு, உலகம் முழுக்க பண்ணிட்டாரு. உங்க சகோதரனுக்குள்ள இருக்கிற ஆவி இந்த ஆவிதான். மல்கியா 4வது அதிகாரம் 5-6 வசனத்துல இதை சொல்லியிருக்காரு. இந்த ஆவியை உலகத்துக்கு நான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அனுப்பிட்டாரு. இப்போ முதல்ல யோவான் ஸ்நானகன் வந்தான், இப்போ வந்தாச்சு, 2வது வருகைக்கு முன்னால வந்தாச்சு. இன்னொரு தடவை எலியாவை கீழே இறங்குவான். அது மகா உபத்திரவ காலத்துல. 2 சாட்சிகள், நம்ம அதுக்கு போக வேண்டாம். இப்போ இந்த எலியாவின் ஆவியோட உலகம் முழுக்க ஆண்டவருடைய பிள்ளைகள் எச்சரித்து முடிஞ்சிட்டாங்க. என் மிஷன் ஆல்மோஸ்ட் ஓவர், என்னோட வேலை ஆல்மோஸ்ட் ஓவர். ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு இயேசு போயிட்டார். என் வேலை இனி இருக்குது, அது வேற மெத்தட்ல இருக்கும். இது எச்சரிக்கை. அதான் சொன்னேன், 3.5 வருஷத்துல 830 கூட்டங்களுக்கு மேல யாராலும் தடை பண்ண முடியல. காரணம் என்னன்னா, இது பரலோக திட்டத்தின்படி இந்த எச்சரிக்கை சபைகளுக்கு கொடுக்கப்படும். எச்சரிக்கை. தூங்குற சபையை எழுப்ப. என்ன தூங்குறாங்க? வேத தியானம் கிடையாது, ஜபம் கிடையாது, அடுத்தவங்களை பத்தி எந்த பாரமும் இல்லை. சபை தனக்குத்தானே இஸ்ரவேலர் மாதிரி கனி கொடுக்க, அவ்வளவுதான். தனக்குத்தானே கிறிஸ்தவர்கள் வாழ்ற ஒரு சாரம் இல்லாத வாழ்க்கை. உப்பானது சாரம் இல்லாமல் போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியில கொட்டி மிதிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டாரு. அந்த லெவலுக்கு சபை ஆயிடும்னு அவருக்கு தெரியும். லாஸ்ட் மினிட்ல அட்லீஸ்ட் சரி பரவாயில்ல, இவங்களை காப்பாத்தி கொண்டு போவோம்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாரு. 10 பேர்ல 5 பேர் தான் பிழைக்கிறாங்க.
10 கண்ணீர் ஓமே நமக்கு எச்சரிக்கை. 10 பேர்ல 5 பேர் தான் முளைக்காங்க. 10 பேர் முழிச்சுக்கிறாங்க. அந்த எச்சரிக்கை வந்தவொடனே 10 பேர் முழிச்சுக்கிறாங்க. ஆனா பொழைச்சி பரலோகத்துக்கு போறது எத்தனை பேர்? 5 பேர் தான். மிச்சம் வெளியில இருந்து எடுக்கிறார். மிச்சம் வெளியில இருந்து எடுக்கிறாரு. மணவாட்டி சபையில எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கணுங்கிறது பிதாவுக்கு கிளீனா தெரியும். இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலே அந்த எண்ணிக்கையை நியமனம் பண்ணி தான் சிருஷ்டித்தார். பிதாவகை தேவனும் குமாரனும் சிருஷ்டித்தாங்க. பிதாவுக்கு தெரியும். குமாரனுக்கு தெரியுமா? நான் சொல்ல முடியாது. பிதாவுக்கு தெரியும். அந்த எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை எந்த நிமிடம் முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் தான் அதை பண்ண வைக்கிறார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த இது வந்த உடனே சபைக்கு எச்சரிக்கை. இது முடிஞ்சது. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? மத்தேயு 24, 3, 4, 5, 6 என்ன பண்றாரு தெரியுமா? யுத்தங்கள், கலகங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், மகா பூமி எதிர்ச்சிகள் இதெல்லாம் அனுப்புறாரு. இதெல்லாம் அனுப்பிட்டு இவைகளெல்லாம் எதுக்காம்? உங்களுக்கு அடையாளம். உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள அடையாளம் என்ன? மத்தேயு 24, 3 சீஷர்கள் கேட்டோன்னே இதான்ப்பா அடையாளங்கிறார். இந்த யுத்தங்கள், கலகங்கள், பஞ்சங்கள் யாரை பாதிக்குது? சபையில உள்ளவங்கள இல்ல, உள்ளவங்கள இல்ல. இது எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களையும் என்னையும் தட்டி எழுப்புறதுக்கு தான் அது அடையாளம், நம்மளை கொல்றதுக்கு இல்ல. கவனமா பாருங்க, இது அடையாளம். இது ரெண்டாவது, உங்களையும் என்னையும் தட்டி எழுப்புறதுக்கு தான் அடையாளமே தவிர நம்மளை கொல்றதுக்கு இல்ல. ரெண்டு சான்ஸ், நமக்கு தண்டனை கிடையாது. ஆனா மூணாவது அப்படி இல்லை. இப்ப என்னாச்சு? உலகம் முழுக்க யுத்தங்கள், கலகங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இருக்கா? இதை விளக்குறாரு சகரியா 6வது அதிகாரம். சகரியா 6வது அதிகாரத்துல 8 வசனத்துல வீட்டுல போய் பாத்துக்கோங்க. 4 ஆவிகளை அனுப்புறாரு. கருப்பு குதிரைங்கிற கோபாக்கினி ஆவி எங்க போதான்? 8வது வசனம் சொல்லுது, வட தேசத்துக்கு போய் அவருடைய கோபத்தை சாந்தி பண்ணுது. வருகைக்கு முன்னால ஆவிக்குரிய வடதேசம், ஆவிக்குரிய பாபிலோனியர், அது என்னது? சகரியா 2, 6, 7 வசனத்தை சொல்றார். வடதேசம் என்றால் பாபிலோன். ஆவிக்குரிய பாபிலோனியர் மேல இங்கும் அங்குமாக ஆண்டவர் ஒரு தண்டனையை அனுப்புறார், அவருடைய கோபாக்கினி ஆவி அனுப்பி. இதெல்லாம் பண்ணிட்டார். இதுதான் அமெரிக்கால உலகம் முழுக்க நடக்கிற அடித்தடி. இதுதான் யுத்தங்கள், கலகங்கள், பஞ்சங்கள். இது எதுக்குன்னா, உங்களையும் என்னையும் இது எதுக்குன்னா உங்களையும் என்னையும் நித்திரையிலிருந்து தட்டி எழுப்பி இயேசுடைய வருகை வரதுக்குன்னு இதையும் முடிச்சிட்டார். 2 காரியங்களை நடப்பிக்கிறார். 3வது ஸ்டெப் தான் மத்தேயு 24, 8 இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். அல்லேலூயா. இப்போ இதை ஆண்டவர் இயேசுவே டைரக்டா சொல்லியிருக்கார். மத்தேயு 24, 8 இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 3வது ஸ்டெப் அவர் சொல்றாரு, இந்த யுத்தங்கள், பஞ்சங்கள் எல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ன? சபை நியாயத்திற்கப்பட போகுது, ரத்த சாட்சி நிறைவு உண்டாகுது. அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார். டைரக்டா சொல்லிட்டார். இதுதாங்க 5வது முத்திரை. 4வது முத்திரை தான் அந்த வரிசையா பூமியில 1/4 பங்கு அமைதியை எடுத்து விட்டாச்சு. 1/4 பங்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு அங்கங்க. இது அது எல்லாமே நீங்க நினைக்கிறதெல்லாம் எல்லாமே துவங்கி முடிச்சிடும் அப்படி இல்லை. எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கு. எச்சரிக்கை கொடுக்குற ஆளும் ஒரே இடத்துல எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். யுத்தங்கள், கலகங்கள் நடக்கு. இப்போ ஆரம்பிச்சுட்டு அவர் 5வது முத்திரையை திறந்துட்டாரு. ரத்த சாட்சிகளின் நிறைவு எங்க ஆரம்பிச்சிருக்கு? 2014 தான் சொன்னாரு இந்தியாவுக்கு. அது எங்க ஆரம்பிச்சிருக்கு? ஈராக்ல ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்தவர்களை அப்படியே நிக்க வச்சு கழுத்தை அறுத்து கொள்றான். வீடியோ பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, இந்த மொபைல் போன்ல வச்சிருக்கேன். கிறிஸ்தவ பையங்களை அப்படியே நிக்க வச்சு 30 செகண்ட்ஸ்ல வெட்டுறான். பெண்களை அப்படியே 30 செகண்ட்ல கழுத்து அறுத்துறான். கிறிஸ்தவ பெண்களை எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். பின்னால கையை கட்டிக்கிட்டு பெண்களை, கிறிஸ்தவ பெண்களை முழங்கால் போட்டு ஒரு வீடியோ வச்சிருக்கேன். கிறிஸ்தவ பெண்களை 4 பெண்களை 2 பேரை கத்தி வச்சு கழுத்தை வெட்டுறாங்க. மற்ற 2 பேரை கோடாரி வச்சு கழுத்தை வெட்டுறாங்க. வச்சிருக்கேன். பதைக்க வைக்கிற வீடியோ. எத்தனை பேரு? 1, 2 இல்ல, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஊர்ல மோசுல்ங்கிற நகரம், ஈராக்ல கிறிஸ்தவர்கள் மிகுந்த நகரம். அந்த நகரத்துக்கு பழைய பேர் என்ன தெரியுமா? நினைவே. அது உங்களுக்கு தெரியும் நினைக்க. நினைவே, அதுக்கு பழைய பேர் நினைவே. எந்த இடத்துல உலகத்தோட கலாச்சாரம் ஆரம்பிச்சதோ, பாபிலோன் யாரு? நிம்ரோத் ஆரம்பிச்சு வச்ச இடம் அது. அக்காத் கல்னே, அந்த நினைவே ப்ராவின்ஸ், அந்த இடத்துல உலகத்தை முடிவுக்கு ஆண்டவர் பொத்தான தட்டியிருக்கார். இயேசு காரணம் இல்லாம ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அங்கதான் திறந்திருக்க. உலகத்தின் முடிவுக்கு சுவிட்ச் எங்க தட்டியிருக்காரு தெரியுமா? உலகத்துல எங்க பாபிலோனிய கலாச்சாரம் ஆரம்பிச்சதோ அங்கதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, இதை நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம், ஆதியாகமம் 10வது அதிகாரம் 8, 9, 10 பார்க்கலாம்.
எங்க உலகத்துல கலாச்சாரம் ஆரம்பிச்சு நேரம் இல்லை, பார்த்துருவோம் ஒரு செகண்ட். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 8, 9, 10 நம்ம பார்க்கிறோம். 10 பார்க்கிறோம். ஸ்னேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். யாரு? நிம்ரோத். பாபிலோனை எழுப்புன அந்த துஷ்ட மனுஷன், பாபிலோனை எழுப்புன அந்த துஷ்ட மனுஷன் கட்டின இடம் இந்த ஸ்னேயார் தேசம். இப்ப அங்க எங்க ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்காரு அழிவ? ஸ்னேயார் தேசம். ஸ்னேயார், சிஞ்சார் ப்ராவின்ஸ், நினைவே, அங்கதான் பண்ணியிருக்காரு. மோசூல்ங்கிற பட்டணம், அங்க கிறிஸ்தவர்கள் நிறைய இருந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கிடையாது, எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. பெண்களை எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? வல்லுறவுக்கு பயன்படுத்துறாங்க. வல்லுறவுக்கு பயன்படுத்தி அவங்க கழுத்து நரம்பை வெட்டி ரத்தத்தை எடுத்து விற்கிறாங்க. இது டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் டெய்லி கழுத்தறுத்து கொல்லப்படுறாங்க. வீடியோ வேணும்னா இருக்குது, வாங்கி பார்த்துக்கோங்க. இருக்கு, நீ என்கிட்ட தான் கேட்கணும்ல, யூடியூப்ல ஓப்பனா இருக்குது, பார்க்கலாம். ஒன்றும் எடிட்லாம் பண்ணாம அப்படியே இருக்கு. கழுத்தை அறுத்து ஒரு செகண்ட்ல தூக்கி எடுத்து ஃபுட்பால் விளையாடுறாங்க, தலைய ஃபுட்பால் விளையாடுறாங்க போட்டு. சகோதரனே சகோதரியே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஈராக்குக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இது நடக்கும் சொல்லி அங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிசாசு. இப்ப அங்க இறங்கியிருக்கான். அவன் இறங்குவான்னு சொல்லி வெளிப்படுத்தல் 12:12 இருக்கு. வெளிப்படுத்தல் 12:12 2வது பகுதி. ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டே என்று உங்களிடத்தில் இறங்கி வந்தபடினால் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்ல கேட்டேன். இன்னைக்கு வந்துருச்சு 5வது முத்திரை. இந்த 5வது முத்திரையை பத்தி தான் நான் உங்களுக்கு விளக்குனேன். இயேசு கிறிஸ்துவின் அது படிப்போம். 6வது, மறுபடியும் அதை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பார்ப்போம். அது கரெக்டா. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம், இதனால தான் சிரச்சேதம் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு வெளிப்படுத்தல் 20:4 பார்த்தோம். தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும். இதை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, தேவ வசனமும் சாட்சியும் எப்ப இருக்குன்னா, சபை உலகத்துல இருக்கும்போது தான். சபை உலகத்துல இருக்கும்போது தான். சபையை இயேசு எடுத்துக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? வெளிப்படுத்தல் 22:7 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரும் சபை எடுத்துக்கொள்ள முடியும், மேல போயிடுவார். உலகம் முழுசா 7 வருஷம் பிசாசு கையில இருக்கும். உலகம் முழுசா பிசாசு கையில இருக்கும். அந்த 7 வருடத்துல மனம் திரும்புதல் இருக்காது. நாட் அலோட். அந்த 7 வருடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம் திரும்புதல் கிடையாது. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க, அவங்க மனம் திரும்பல. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம், மறுபடி வாங்க 16வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் இவர் தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே இல்லாமல் அவரை மகிமைப்படுத்தவில்லை. இதே இது 11வது வசனம், தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் பொன்களினாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே இல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இதேதான் 21வது வசனம். அப்போ மகா உபத்திரவ காலத்துல எவ்வளவுதான் அழிவை கொடுத்தாலும் அது தண்டனை பரிசுத்த ஆவியானவருக்கு கிடையாது. அதனால மனம் திரும்புதல் இருக்காது. தேவ வசனமும் கிடையாது, இயேசுவை பற்றிய சாட்சியும் அந்த 7 வருடம் மகா உபத்திரவத்த காலத்துல கிடையாது. அப்படின்னா இந்த 5ஆம் முத்திரை எப்ப திறக்கப்படுது? கடைசி நாட்களில் திறக்கப்படுது. திறந்தாச்சு, இது திறந்தாச்சு. இந்த இரத்த சாட்சிகளின் நிறைவு ஏன்? அதை நான் ஏற்கனவே சொன்னேன். கடைசி கால சபை தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல சுவிசேஷம் சொல்லி புறஜாதியார் நிறைவு உண்டாக்காதனால சபைய ஒப்பு கொடுக்கிறாரு. எதற்கு? ரத்தம் சிந்தவும் உயிரை கொடுக்கவும் கிரையம் கொடுக்க வைக்கிறாரு. இந்தியால இந்தியர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு புறஜாதியார் மீட்பு உண்டாக்குறதுக்கு இப்போ இந்திய சபை ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து என்ன பண்ண போகுது? விலை கொடுக்க போகுது. அந்த காலம் 2014 20ங்க. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? 2020க்குள்ள இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறும். இதான் இந்த டிவிடி என்கிட்ட காப்பி இப்ப இல்ல, மேபி ஒரு காப்பி நான் அவருக்கு உங்க பாஸ்டருக்கு வாங்கி கொடுக்குறேன், எடுத்து கொடுக்குறேன். இதை நீங்க பார்க்கலாம். 2006 இயேசு தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டாரு. இது நல்ல செய்தி. ஆனா மோசமான செய்தி என்ன தெரியுமா? இதுக்கு விலை யார் கொடுக்குறான்னா, எப்படிப்பட்ட ஆளுங்க விலை கொடுக்குறாங்க எழுதி வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தியத்தீரா சபை, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல தியத்தீராங்கிற சபை. இந்த தியத்தீரா சபையை குறித்து சொல்றாரு, இது வேசி சபை அப்படிங்கிறாரு. வேசி சபைங்கிறாரு. இந்த தியத்தீரா சபைக்கு யார் சொல்றா? 18வது வசனத்துல தேவகுமாரனே சொல்றாரு. ஏன்னா அவங்க தேவகுமாரனை விட்டுட்டு வேற எதையோ கும்பிடுறாங்க. அதனால வேசி சபைங்கிறாரு. 23வது வசனத்துல சொல்றாரு, உன் பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா.
அதுக்கு அடுத்தது வராரு, அனலும் இல்லாத குளிரும் இல்லாத சபை. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 17, 18. சோதனைக்கே நில்லாத சபை, சோதனைக்கே நில்லாத அடிமை சபை. இதை உபத்திரவத்துல ஒப்பு கொடுக்குறாரு. அடுத்த வெளிப்படுத்த 3வது அதிகாரம் 1, 2 சர்தை சபை. இதான் பெந்தேகோஸ்தே சபை. நீ உயிருள்ளவன் என்று எண்ணப்பட்டாலும் நீ செத்தவன் அப்படிங்கிறார். கிரியையில செத்தவங்கிறாரு பெந்தேகோஸ்தே சபையை. வரிசையா 1, 2, 3 ஒப்பு கொடுக்குறாரு. அவர் தான் ஒப்பு கொடுக்குறாரு, அவர் தான் ஒப்பு கொடுக்குறாரு. யாரு பாதுகாக்கப்படுறா? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம். பிலதெல்பியான்னு அவர் முத்திர போட்ட விசுவாசிகளை மட்டும் பாதுகாக்கிறாரு. நீ கொஞ்ச பலம் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தனால இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. அடிபட்டாலும் இயேசுவை பத்தி நான் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா சகோதரியே, சகோதரனே, உன்னை தலையில போடுதாரு பிலதெல்பியா. ஆனா இப்பவும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ உபத்திரவ காலத்துக்கு உள்ள வந்துட்டோம், நம்ம அந்த காலத்துக்குள்ள வந்துட்டோம். தீர்க்க தரிசனம் என்னன்னா, இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் அடிபடுவாங்க, நிறைய மரணங்கள் இருக்கு. தலைவர்கள், விசுவாசிகள், குழந்தைகள் மறிக்க போறாங்க, கொடூரமான முறையில மறிக்க போறாங்க. இதுக்கு மேல நான் பேச விரும்பல. கொடூரமான முறையில மறிக்க போறாங்க. இது சமாதானமான பீரியட்னு யாராவது சொன்னா ஐ எம் சாரி, நம்பாதீங்க. நான் இன்னைக்கு நேத்து இல்ல, 3.5 வருஷம் ஊழியம், கடந்த 2 வருஷமா இயேசு என்னை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. வருது, சபைக்கு உத்தரவு வருது, கொலைகாரர்கள் வர்றாங்க, உள்ள நுழைறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்னை வச்சு சொல்லியிருக்காரு. வீடியோல எல்லாமே யூடியூப்ல இருக்கு. ஒரு 230 வீடியோ இருக்குது, போட வச்சுட்டார். நவம்பர் 2012 இருந்து வீடியோவை யூடியூப்ல போட்டுட்டார், பப்ளிஷ் பண்ணிட்டாரு. அது வந்து ரெக்கார்டா இருக்கட்டும் அப்படின்ட்டார். இந்திய வரலாற்றுல அது படிக்கப்படும். அது எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனம் அது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு யுத்த சத்தம் கேட்குது, யுத்த மேகங்கள் வானத்துல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ அவர் கொடுத்த 7 வருஷத்துல சபைகள் அவர் சொன்னதை கீழ்ப்படியலை. எந்த சபையும் இந்தியாவில் அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியல. அதனால என்ன தெரியுமா, இப்போ எனக்கு வசனத்தை கொடுத்து 2 நாளாகமா 12வது அதிகாரத்தை கொடுத்து, மகனே இந்த நிமிஷமாவது சபை தன்னை சபைன்னு யாரு? நீங்களும் நானும் தன்னை தாழ்த்தி வசனங்களை தியானம் பண்ணி நடுராத்திரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழிகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தா, அன்னைக்கு அவன் செஞ்சான். ரெகோபயாம் அவன் ஆளுக்க தங்களை தாழ்த்துனாங்க. உடனே என்ன சொல்றாரு? ரைட், நான் அழிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார் ப்ராமிஸ், நான் அழிக்க மாட்டேன், ஆனாலும் தண்டனை உண்டு. என்ன தண்டனை? கொஞ்சம் தண்டனை உண்டுன்ட்டார். நீங்க ஜெபம் பண்ணணும். இப்போ வந்து அந்த 7 வருடம் நல்ல காலம் போயிடுச்சு. அந்த காலத்துல நுழைஞ்சிருந்தேன். இப்ப நான் அந்த காலத்துல ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த 7 வருடம் நல்ல செழிப்பான காலத்துல நான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். 800 இடங்களுக்கு ஓடிருக்கேன். அடி கல்லெறி வட்டு எல்லாம் ஓடிருக்கேன். அதனால எனக்கு என்ன சொல்றாரு? நீ பிலதெல்பியா, ஒருவன் உன் மேல் கை போடுவதில்லை. இந்த உபத்திரவ காலத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன். எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. சகோதரனே, சகோதரியே, இந்த பிலதெல்பியாங்கிற சபைக்கு, அந்த பர்டிகுலர் விசுவாசிக்கு இந்த உபத்திரவத்துல மட்டுமில்ல, இதுக்கு பிறகு அவிசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களை கொலை பண்றாங்கல்ல, இப்ப ஈராக்ல கொலை பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியால பண்ண போறாங்க, இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, வட இந்தியால ஆரம்பிச்சிருக்காங்க, அடித்தடியில ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே சபைகள் கொளுத்தப்பட துவங்கிருச்சு, கிறிஸ்தவர்கள் அடிபட துவங்கிட்டாங்க, மரணங்கள் நிகழ துவங்கிருச்சு ஏற்கனவே. ஆமா, தமிழ்நாட்டுல அங்கங்க சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இத பண்றாங்க இல்லையா, இந்த ஆட்களை அடுத்தது 6வது முத்திரையில நியாயம் தீர்க்க போறாரு. இன்னும் ஒரு முத்திரை இருக்கு, 6வது முத்திரை. வருகைக்கு முன்னால ஒரு முத்திரை. வெளிப்படுத்தல 6:12 ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி, மலைகள், பூமிகள், தேசங்கள் எல்லாம் விலகி போயிடும். இது விளக்கியிருக்கிறார், ஏசாயா வச்சு விளக்கியிருக்கிறார். ஏசாயா 13:13 ஏசாயா 13:13 இந்த 6வது முத்திரையை பற்றி சொல்றாரு. இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால், அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். நீங்க படிச்சு பாருங்க, லூக்கா 21 பாருங்க. வானத்துல பூமியில எல்லாம் அதிசயங்களை காமிப்பேங்கிறார். அல்லேலூயா. ஆகாய் 2:6 வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரைய அசைய பண்ணுவாங்கிறார். என்ன பண்றாரு தெரியுமா? வானத்துல அசைய பண்ணி பூமியை அதன் அஸ்திபாரத்துல இருந்து தள்ளி விட வைக்கிறார். யாரு பூமியை அஸ்திபாரம் போட்டாரோ அதே இயேசு பூமியை அஸ்திபாரத்துல இருந்து தள்ளி விட்டு கிழக்கு, மேற்கு, வடக்கு திசைகள் தலைகளை போய் பூமி கொஞ்ச நாளுக்கு அப்படியே நடுங்க போகுது. கட்டடங்கள் எல்லாம் ஒட்டையும், சில தேசங்கள் இடம் மாறி போயிடும், தீவுகள் காணாமல் போகும்னு சொல்லியிருக்காரு. தீர்க்க தரிசனமா எனக்கு சொல்லியிருக்காரு. தீவுகளே எல்லாம் போயிடும், அந்த ஜனம் அங்க இருந்ததுன்னே தெரியாம போயிடும். அந்த மாதிரி கல் மாதிரி உள்ள போயிடும். நிறைய பட்டணங்கள், மாநகரங்கள் அப்படியே தண்ணிக்குள்ள போயிடும், காணாம போயிடும். தேவனுடைய உக்கிரம், அதுதான் குமாரன் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பத்தி எரியும் சொல்லியிருக்காருல. அதுதான் தாம் பிள்ளைகளை
கொலை செய்தது நிமித்தம் அவங்களுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுப்பேன்னு எங்க இருக்குது? மகா உபத்திரவ காலத்துல இருக்கு. ஆனா இந்த சபை இங்க இருக்கும் போதே அவங்களுக்கு நியாய தீர்ப்பு பண்றாரு. பண்ணிட்டு மல்கியா 3:18 என் பிள்ளைகளுக்கும் எனக்கு ஊழியம் செய்வனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிப்புங்கிறார். அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா, இந்த இந்த கடைசியா வருது பாத்தீங்களா 6வது முத்திரை, இதுக்கு அடுத்தது வருது 6வது முத்திரை. அந்த நேரத்திலையும் இந்த பிலதெல்பியான்னு யார் மேல முத்திரை போட்டிருக்காங்களோ அவங்கள காப்பாத்துவேன்னு எழுதியிருக்காரு. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ப்ராமிஸ், எழுத்து மூலமான ப்ராமிஸ். அவர் என்ன சொல்றாரு? பூச்சக்கரத்தில் எங்கும் வருகிற அந்த அழிவுக்கு நான் உங்களை தப்பிப்பேன் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் சொல்லி சோதனை, அழிவு இல்ல சோதனை, நல்ல கவனமா இருங்க. அழிவுன்னு சொல்லல, பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரும் அந்த சோதனையிலும் நான் உன்னைய பாதுகாப்பேங்கிறார். யாரு? இயேசுவுக்காக இப்போ ஓடி ஓடி அடிபட்டாலும் அவரை பத்தி நான் சொல்லுவேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பிள்ளைகளுக்கு ரெடியா? நம்ம ரெடியா? இப்ப வருது இந்த காலகட்டம். இது நடக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சபையை ரத்தம் சிந்த வச்சு அவங்கள விலை கொடுக்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஈராக்ல நடக்கிறனால ஐரோப்பால நிறைய முகமதியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. ரிப்போர்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம ரிப்போர்ட் 1 மாசத்துக்கு முன்னால வந்திருக்கு, 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னால. ஐரோப்பால நிறைய முஸ்லிம்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அதே போல துருக்கி பார்டர்ல அந்த குர்து இன மக்கள் டென்டா இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அகதிகளா இருக்காங்க, சும்மா இயேசுவே தெய்வம் சொன்னா டென்டா ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்காக ஈராக் சிரியா கிறிஸ்தவர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து விலை கொடுத்துட்டாங்க. சகோதரனே சகோதரியே, இது எப்படி ஆண்டவர் விளக்கி இருக்கிறாரெல்லாம் கொடூரமா இருக்கு. அது அப்படியே ஈராக்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இதான் ப்ராமிஸ். அமெரிக்கால வருமா? எஸ். ஐரோப்பால வருமா? எஸ். ஆஸ்திரேலியால வருமா? எஸ். கிறிஸ்தவர்கள் உலகம் முழுக்க ரத்தம் சிந்துவார்கள். இதான் 5வது முத்திரை. அன்னைக்கு இங்க துவங்கி இருக்குது ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? இதான் தீர்க்க தரிசனம். யாரும் இதை டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் அவரை குறித்த சாட்சி நிமித்தமும் கொலை செய்யப்படுறது. இது மகா உபத்திரவ காலத்துல கிடையாது. இது கதையும் கிடையாது, துவங்கிடுச்சு. எதிர்காலம் கிடையாது, துவங்கிடுச்சு. நம்ம நிகழ்காலத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி கழுத்தறுத்து கொலை செய்யப்படுறது எங்கேயும் பார்த்தது இல்லை. ஆமா, இன்னும் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டோஸ் பார்த்தீங்கன்னா கதறிடுவீங்க. ஆமா, அப்படியே வச்சிருக்காங்க. போஸ்ட்ல எல்லா இடத்துலயும் கிறிஸ்தவ தலைகளை அப்படியே வச்சிருக்காங்க. தலைகளை இப்படி போட்டு ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஆமா, உயிரோடு இருக்கிற பெண்ணை அப்படியே கழுத்து அறுக்குறாங்க. 30 செகண்ட்ல கழுத்து அறுத்து அப்படி தூக்கி காமிக்கிறான். வீடியோல வர்றது ஒரு பகுதி தான் வருது, வராதது அத்தனை. அவன் சொல்றாங்க, கத்தோலிக்கர்கள் சொல்றாங்க 1 லட்சம் கிறிஸ்தவர்களை கொண்டுட்டாங்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கு, நேற்று வந்திருக்கு, எனக்கு எஸ்எம்எஸ்ல வந்திருக்கு. மறுபடியும் இந்த ஊர்ல எங்களை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி ஜெபம் பண்றேன், அழுது ஜெபம் பண்றேன். சகோதரனே சகோதரியே, நீ பண்றியா? இந்தியாவுக்கு வருது, உலகம் முழுக்க வருது. நீனும் நானும் அழுது ஜெபம் பண்ணா இயேசு அதை நிறுத்திட்டு மீட்ப கொடுப்பாரு. வசனங்கள் நிறைய இருக்கு, இவ்வளவு போதும். இந்த காலத்துல இருக்கு. நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஏற்கனவே இயேசு 2 நாளாகமா 12 தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம அழுது புலம்புனோம், அவர் வழிக்கு வந்துட்டோம்னா என்ன இருக்காது? அழிக்க மாட்டேன், கொலை செய்ய விட மாட்டேன், ஆனாலும் சின்ன தண்டனை உண்டுன்ட்டார். பரவாயில்ல, சின்ன தண்டனை இஸ் பெட்டர். சின்ன தண்டனை பெட்டர் தான் கழுத்து அறுக்கப்படுறது. அதனால இப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? மார்க் 12:30 வசனம் கொடுக்குறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இயேசுவை உயிருக்கு உயிரா இன்னிலிருந்து நேசிக்கணும், முழு பலத்தோட. கணவன் மனைவி முதல்ல கிடையாது, ஐஏஎஸ் வேலை கிடையாது, ஐயா ஊழியம் கூட கிடையாது. இயேசுவைத்தான் முதல்ல நேசிக்கணும். சரி, அதை எப்படி காமிக்கிறது? ஐயா நான் இயேசுவை தான் முதல்ல நேசிக்கிறேன் எல்லாரும் சொல்லுவான். டெஸ்ட் எடுத்து பார்ப்போமா? அவர் சொல்றாரு, யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். பைபிளே படிக்காத ஆளு இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னா ஃப்ராட், பொய்யன். பைபிளை படிக்கிறதுல பைபிளை தியானிக்கணும். சங்கீதம் 1:2, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானத்துக்கும் படிப்புக்கு வித்தியாசம் என்னன்னா, படிப்பு இங்கதான் போகும், தியானம் எங்க வரும்? இங்க. இப்ப நான் உங்களுக்கு வசனமா சொல்றேன்னு, இது படிச்சதுனால வந்ததுல தியானம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறாரு, நான் பின்பற்றுறேன். உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணிட்டு தான் நான் வரேன். ஒவ்வொரு நாளும் நடுராத்திரி நான் ஜெபம் பண்ணி, நடுராத்திரி 1-3 முறை ஜெபம் பண்ணனா அப்புறம் என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நான் ஊர்ல இல்லைன்னா மனைவி நடுராத்திரி எழுப்பி விட்டுருவாரு. ஏன்னா அங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பிசாசுகள் என் வீட்டுக்கு வெளியில வந்து நிற்கும். ராத்திரி 1:30 மனைவி தட்டி எழுப்பி ஜெபம் பண்ண வச்சிருவாரு.
இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. நடுராத்திரி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அங்க எங்க எழுதி இருக்கிறாரு? 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? பேதுருகிட்ட சொல்றாரு. மத்தேயு 26, 40, 41, 40வது வசனம் சொல்றாரு 1 மணி நேரம். 41வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கடைசி நாள் சபை தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெபமே பண்ணது. நடுராத்திரி ஜெபம் பண்ணி அழிகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படின்னா நம்பர் 1, இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்கன்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்க கையில எப்போது பைபிள் இருக்கும், உங்க நாவுல வசனம் தான் இருக்கும். நீங்க வாழ்க்கையில, ஆபீஸ் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எந்த வாழ்க்கையிலையும் எதை அப்ளை பண்ணுவீங்க? இந்த வேத வசனத்தை தான். வேத வசனம் தான். இந்த வேத வசனத்துக்கு தான் வல்லமை. இப்ப நாம் பேசுறதுக்கு வல்லமை கிடையாது, இந்த வசனத்துக்கு தான் வல்லமை. ஆவியானவர் வசனமா தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. வசனத்தின் அடிப்படையில் தான். கொஞ்சம் தான் வெளியில உதாரணத்தை காமிக்கிறேன்னு தவிர ஆவியானவர் எதுக்கும் அலோவ் பண்ணல. இது அவருடைய வருகையை பத்தி. இது கதைக்கு இங்க இடமே கிடையாது, சொந்த மூளைக்கு இடமே கிடையாது. வேத வசனம். நீங்களும் வேத வசனத்தை தியானம் பண்ணி வேத வசனத்தை பிரயோகிங்க. பிசாசு அலறி அடிச்சு ஓடும். ஏன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பயங்கரமான வல்லமை இருக்கு. இந்த வசனத்தை உங்களுக்கு கையில என் கையில கொடுக்கறதுக்கு இயேசுங்கிற அந்த சிருஷ்டி கர்த்தர் பூமிக்கு தான் உயிரை கொடுத்திருக்காரு, விலை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. இதுல பயங்கரமான உயிர் இருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்காரு. அது அவ்வளவு இதுல இருக்கு. ரைட். இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? வசனத்தை தியானம் பண்ணணும், வசனத்தை கைக்கொள்ளணும். கூடுதல் வசனம் மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ரைட். அப்போ தகப்பன தாய் மனைவி பிள்ளைகளை நம்ம முதல்ல நேசிக்க கூடாது. யாரை நேசிக்கணும்? இயேசுவை. 2வது கண்டிஷன் மார்க் 12:31. உன்னை, அடுத்த வசனம் தான் அது, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. சரி, பிறனை எப்படி? இந்து சகோதர சகோதரிகள், உங்களை கல்லெறிஞ்சு கொல்லுவேன்னு வர்றவங்க, கொண்டு விடுவேன்னு சொல்றவங்க, இவங்க தான் பிறன் எல்லாரும். இவங்களை நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி காமிக்கிறது? இது எப்படி நேசிக்கிறது காமிக்கிறது? அதுதான் சொல்றாரு. 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? ஜெபம் பண்ணணும். எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அழகா ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு. வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. இந்த திறப்பின் வாசலுக்கு உதாரணம் கொடுத்திருக்காரு. எண்ணாகமம் 16:48, எண்ணாகமம் 16:48. ஆரோன் தூப கலசத்தை பிடிச்சி செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அது படிங்க வீட்டுல போய். இஸ்ரவேல் ஜனங்களை அத்தனை பேரும் கொண்டு போடுறேன்னு உத்தரவு போட்டார் தேவன். 30 லட்சம் பேரை கொண்டு போடுவேன்னு உத்தரவு போட்டார். மோசேயும் ஆரோனும், மோசே சொல்றான் ஓடு, பாவ நிவர்த்தி பண்ணு, வாத ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறான். உடனே ஆரோன் ஓடுறான், இது பண்றான், தூபகலசத்தை போட்டு பாவ மன்னிப்பு கேட்டு தூபகலசத்தை எடுத்துட்டு ஓடுறான். இவன் ஓடுறான், இந்த பக்கம் பூரா ஆட்கள் செத்துக்கிட்டே வர்றாங்க. இவன் போன இடத்துக்கு இந்த பக்கம் எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. இதுதான் திறப்புல நிக்கிறதுங்கிறது. நீங்க செத்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கும் நடுவுல நிக்கிறீங்க. நீங்க தான் லிமிட். இங்க தாண்டி சாவு. என்ன சாவு? நரகம், பாதாளம் உங்களை தாண்டி இந்த பக்கம் வராது. இந்த பக்கம் உள்ள அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுறாங்க. கைவத்தை அல்லையா சொல்லுவோமா? அல்லையா. அன்னைக்கு செத்து போனவங்க வெறும் 14,700, சாக வேண்டியது 30 லட்சம். நீங்க நடுராத்திரி, இயேசு சொல்றாரு 1 மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது நடுராத்திரி. அது பேதுருவுக்கு சொல்லல, நமக்கு தான் சொல்லியிருக்காரு. மத்தேயு 26, 40, 41 நமக்கு தான் சொல்லியிருக்காரு. 1 மணி நேரமாவது நீ அழிகிற ஆத்மாக்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டேயா? விழித்திருக்க மாட்டேயா? என்னோடு கூட விழித்திருக்க மாட்டேயா கேட்கிறாரு. இதாங்க. எத்தனை பேர் ரெடி? பிறனை நீங்க நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்றா சகோதரர்கள் எத்தனை பேர் கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகோதரிகள் எத்தனை பேரு? அல்லேலூயா. கடைசி மார்க் 16 வசனம் 15. எல்லா பக்கம் சுவிசேஷம் சொல்லும். நீங்க புறப்படுங்க சகல ஜாதிகள், 16-15, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். இயேசுவை குறித்த சாட்சிய வெளியில சொல்லணும், வெக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. இன்னிலிருந்து, அதாவது அவர் சொல்றாரு, எவன் ஒருவன் மனுஷன் முன்னால என்ன மறுதளிக்கிறானோ அவனை நான் பிதாவின் முன்னால மறுதளிப்பேன்னு சொல்லிட்டாரு. எவன் என்னை அறிக்கையிடுறானோ அவனை பிதாவின் முன்னால அறிக்கையிடுவேன்கிறாரு. இப்பமாவது இந்த கடைசி நிமிஷத்துல அது பயப்படாம, தயக்கப்படாம நடுராத்திரி ஜெபம், நல்ல வேத தியானம் பண்ணிட்டு ஜெபம், அதுக்கு பிறகு இயேசுவை பத்தி சொல்ல தோங்குங்க. உங்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு. உங்க மேல என்ன போடுவாரு? இது என் பிலதெல்பியான்னு முத்திர போட்டுருவார். ஒருத்தரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல செய்தி ஒண்ணு சொல்றேன், நல்ல செய்தியோட முடிக்க விரும்புறேன். ஒரு பக்கம் இந்தியால கிறிஸ்தவர்கள் அடிபட்டு கொண்டிருப்பாங்க, ரத்தம் சிந்துவாங்க, தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்படும், தீயிட்டு கொளுத்தப்படும், கொடூரமா தான் இருக்கும்.
ஆனா இன்னொரு பக்கம் இந்த பிலதெல்பியான்னு உத்தரவு போட்டிருக்கார பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் பிசாசுக்கு எதிராக போராடுவாங்க. நடுராத்திரி ஜெபத்துல போராடுவாங்க. இவங்களை பிசாசால அழிக்க முடியாது. இவங்க இந்தியாவில் உள்ள பிசாசுகளை அழிப்பாங்க. அல்லேலூயா. இந்தியாவில் உள்ள அசுத்தாவின் கட்டுகளை அழிப்பாங்க. இவங்க இந்தியாவை இயேசுவின் வசமா கொண்டு வருவாங்க. இதான் தீர்க்க தரிசனம். இதான் தீர்க்க தரிசனம். நீங்க எந்த பார்ட்டியில இருக்க விரும்புறீங்க? அடிபடுற பார்ட்டியா, இயேசுவுக்கு யுத்த குதிரையா இருக்க விரும்புறீங்களா? இயேசுவுக்கு யுத்த குதிரையா இருக்க விரும்புறீங்களா? அப்படிப்பட்டவங்க எழுந்திருந்தீங்க பார்க்கலாம். இப்ப ஜெபம் பண்ணுவோம். இப்ப ஜெபத்துக்குள்ள இயேசுவின் யுத்த குதிரைகள், இயேசுவின் யுத்த குதிரைகள் எந்திரிச்சு நில்லுங்க. இப்போ உங்களை வச்சு இயேசு இந்தியாவை மீட்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்தியாவை மீட்க ரெடியா இருக்கிறாரு. நம்ம இயேசுகிட்ட இப்போ ஒப்புரவாவோம். இயேசுவே நான் தினமும் வேதத்தை தியானம் பண்ணுவேன். சொல்லுவோமா? இயேசுவே நான் தினமும் வேதத்தை தியானம் பண்ணுவேன். வேதத்தின் அடிப்படையில என் வாழ்க்கையை அமைச்சுப்பேன். சொல்லுங்க. வேத வசனம் எனக்குள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கும். இயேசுவை நேசிக்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இயேசுவை நேசிக்கிறதுக்கு இதுதான் அடையாளம். வேத வசனத்தை தியானம் பண்ணுவேன். அதன்படி என் வாழ்க்கை இந்த நொடியிலிருந்து இருக்கும். இந்த நொடியிலிருந்து இருக்கும். சொல்லுங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்களை வச்சு இயேசு இந்தியாவை மீட்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. உங்க மேல விசேஷ கிருபை. உங்க மேல விசேஷ கிருபை. அப்பா, 1 மணி நேரமாவது அழிகிற ஆத்மாக்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்பா, நடுராத்திரி 1 மணி நேரமாவது அழிகிற ஆத்மாக்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். பிசாசுகளை கட்டுவேன். அசுத்தாவிகளை என் ஜெபத்துல இயேசுவின் நாமத்துல கட்டுவேன். அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்துல நான் நடுராத்திரி கட்டுவேன். ராத்திரி 12 இருந்து 3 மணி வரை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிசாசுகளை எதிர்த்து நான் யுத்தம் பண்ணுவேன். சொல்லுவோமா? இயேசுவே நான் உங்க யுத்த குதிரை. இயேசுவே நான் உங்க யுத்த குதிரை. நான் உங்க யுத்த குதிரை. இந்த நிறைவு வரும்போது நீங்க சபையை எடுத்துக்கொள்ள போறீங்க. நீங்க சபையை எடுத்துக்கொள்ள போறீங்க. நான் மணவாட்டி சபையில இருப்பேன். நான் மத்திய ஆகாயத்துல உங்களை வந்து சந்திப்பேன். இயேசுவே நான் பிலதெல்பியா சபை. இயேசுவே நான் பிலதெல்பியா சபை. நான் பிலதெல்பியா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். பிசாசுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன். பிசாசை உங்க நாமத்துல நான் மேற்கொள்வேன். சகரபா ரீகலபா ரீகபலபா ரீகலபா ரபலபா சீபபா ரிக்கலபா ரகலபா சீக்கபரபா ரீலபா ரீகபலபா ரிக்கலபா. அக்கினி வருது. அக்கினி பரலோகத்திலிருந்து அக்கினி விழுது. பெற்றுக்கொள் வல்லமை. பிசாசுகளை அழிக்கிற வல்லமை. கடைசி கால வல்லமை மேல இறங்குது. ரிகபலபா ரிக்கலபா ரிக்கபலபா ரிபலபா சீபபா ரிக்கலபா ரகலபா சீகபரபா ரீலபா ரிக்கபா சீகபரபா ரீலபா ரிக்கலபா ரகலபா. பெற்றுக்கொள். வல்லமை. பரத்திலிருந்து வல்லமை அக்கினியாக இறங்குது. பரத்திலிருந்து அக்கினி வல்லமையாக இறங்குது. சகோதரர்கள் மேல இறங்குது. சகோதரிகள் மேல இறங்குது. பெற்றுக்கொள். சீக்கபரபா ரீலபா சீக்கபரபா ரீகபலபா ரிக்கலபா ரபலபா ரீலபா ரிபலபா ரிக்கபா. பெற்றுக்கொள். பிசாசை அழிக்கிற வல்லமை. நீ பிலதெல்பியா. ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நீ ஜெபம் பண்ணும் பொழுது, நீ இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. சீக்கபரபா ரீலபா ரிக்கலபா ரகலபா. பெற்றுக்கொள். அபிஷேகம். தலையில கை வச்சுக்கோங்க. இப்போ தானியேலுடைய தைரிய ஆவி இறங்குது. நான் சொல்ல சொல்லுங்க. இயேசுவே நான் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். என்னுடைய சொந்தக்காரர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், என்னுடைய அந்தஸ்து, பணம் எல்லாம் இயேசுவே உங்களுக்கு அடுத்ததுதான். நீங்க தான் எனக்கு முதல்ல வேணும். இந்த நேரத்துல இதை நான் வாக்கு தத்தமா நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் இயேசுவே. அப்பா, இந்த சென்னை மாநகரத்துல உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக அனுதினமும் நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ 1 மணி நேரம் அதற்கு மேல
திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். இயேசுவே, இனி உங்களை குறித்து வெளியில சொல்றதுக்கு எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. தயக்கப்படவே மாட்டேன். இயேசுவே ரட்சகர்னு சொல்லுவேன். இப்ப வல்லமை இறங்குது, பெற்றுக்கோங்க. தானியேலுடைய வல்லமை இறங்குது. தானியேலுடைய வல்லமை, தைரிய ஆவி இறங்குது. தலையில கை வச்சுக்கோங்க, தலையில கை வச்சுக்கோங்க. இப்ப இறங்குது எனக்குள்ள தானியேலின் ஆவி. தலையில வலது கை வச்சுக்கோங்க. எனக்குள்ள தானியேலுடைய ஆவி, சிங்கத்தை எதிர்கொள்ற ஆவி இறங்குது. சிங்கத்தை எதிர்கொள்ற தானியேலுடைய ஆவி இறங்குது. உனக்கு இனி பயமில்லை. பெற்றுக்கொள் இயேசுவின் கரத்திலிருந்து. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். தானியேலுடைய ஆவி உன் மேல இறங்கிட்டு, தானியேலுடைய தைரிய ஆவி உன் மேல இறங்கிட்டு. நன்றி சொல்லி கரங்களை தட்டி நன்றி சொல்லு. கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். சீக்கபரபா ரீபலபா ரீக்கபலபா தைரிய ஆவி, இயேசுவை பத்தி தெரிவிக்கிறதுக்கு தைரிய ஆவி. நீ பிலதெல்பியா, நீ பிலதெல்பியா. சிகரபா ரீக்கலபா சிகரபா ரீக்கலபா ரீபலபா ரபலபா ரீக்கபா ரீக்கபலபா ரீபலபா ஓரபலபா ஓரபலபா. தேங்க்யூ தேங்க்யூ. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. தானியேலுடைய ஆவி, ஆபிரகாமுடைய விசுவாச ஆவி ரெண்டு இறங்குது, ரெண்டு இறங்குது. பெற்றுக்கொள். நீ பிசாசுகளை அழிப்ப, நீ பிசாசுகளை அழிப்ப, பிசாசுகளை அழிப்ப. சபரபா ரீக்கலபா சகரபா ரீக்கலபா ரிகலபா. இப்ப கடைசி கால அபிஷேகம். இன்னும் ஒரு முறை தலையில கை வைங்க, இன்னும் ஒரு முறை தலையில கை வைங்க. நீங்க யுத்த குதிரை ஆவன் எந்திரிச்சிட்டீங்க, எந்திரிச்சு நின்னுட்டீங்க. இப்போ ஆபிரகாமின் விசுவாச ஆவி, தானியேலுடைய ஆவி ரெண்டு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் உங்க மேல 2 மடங்கு வரப்போகுது. கட்டவும் கட்டவிழ்க்க வல்லமை வரப்போகுது. அடுத்தது பிசாசுகள் அழிக்கிற வல்லமை, தேவனுடைய விரல். இந்த ரெண்டும் உங்க மேல இப்ப வரப்போகுது, ரெட்டத்தனையா வரப்போகுது. நான் சொல்ல சொல்ல அது அந்த ஆவி உங்க மேல இறங்க போகுது. இயேசு உங்க அருகில இருக்கிறார், இயேசு உங்க அருகில. இப்போ நான் உங்க தலையில கை வச்ச மாதிரி இயேசுடைய கை உங்க மேல இப்போ உங்க பக்கத்துல இருக்கிறாரு. தலையில கை வச்சிட்டீங்க. அபிஷேகம் இறங்க போகுது, இறங்க போகுது. எனக்குள்ள வல்லமை, இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமை, அந்த வல்லமை கட்டவும் கட்டவளுக்கும் உள்ள வல்லமை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இப்போ மேல இறங்குது. பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள். இறங்கிருச்சு, இறங்கிருச்சு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இறங்கிருச்சு. அடுத்தது பிசாசுகளை அழிக்கிற வல்லமை, தேவனுடைய விரல் அபிஷேகம். பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பிசாசுகளை அழிக்கிற வல்லமை இறங்கிருச்சு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை தட்டி நன்றி சொல்லு. ஆவியில நிரம்பி நன்றி சொல்லு. சிகரபா ரீக்கலபா இறங்கிருச்சு, வல்லமை இறங்கிருச்சு. ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து நன்றி சொல்லு. ஆவியில நிரம்பி ஆர்ப்பரித்து நன்றி சொல்லு. இறங்கிருச்சு. சீக்கபரபா ரீலபா. அந்நிய பாஷை அடையாளம் இல்லாதவங்களுக்கு வர இறங்குது, அந்நிய பாஷை இறங்குது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்குறார், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்குறார். பெற்றுக்கொள். சீபரபா ரீக்கலபா ரீகபலபா ரீக்கலபா ரபலபா ஓரபலபா ரீக்கபா. பிசாசுகளை அழிக்க போற, இன்னையில இருந்து நீ பிசாசுகளை துரத்த போற. நீ தேவனுடைய விரல், நீ தேவனுடைய விரல், நீ தேவனுடைய விரல். தீர்க்க தரிசன வரமும் மேல இறங்கிருக்கு. நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். உனக்கு தீர்க்க தரிசன வரம் இப்போ இறங்குது. பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன வரம் இறங்கிருக்கு. பெற்றுக்கொள். இயேசு மிக சந்தோஷமாக உன் அருகில் இருக்கிறார். இயேசு மிக சந்தோஷமாக உன் அருகில் இருக்கிறார். ரீகபலபா ரீக்கலபா ரீபலபா ரீக்கலபா ரபலபா சபரபா ரீக்கலபா சபரபா ரீக்கலபா ரபலபா ரீலபா ரீக்கலபா ரகலபா ஓரபலபா. அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம். வல்லமை இறங்கிருக்கு, வல்லமை இறங்கிருக்கு. யுத்த குதிரையே, யுத்த குதிரையே, பிசாசை நீ எதிர்த்து போராடுவாய். உனக்குள்ள வல்லமை, உனக்குள்ள பரலோக ராஜ்யத்தின் வல்லமை இறங்கிருக்கு. பரலோக ராஜ்யத்தின் வல்லமை இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய வல்லமை. நீ இயேசுவை போலவும் இயேசுவை விடவும் பெரிய கிரியைகளை செய்வாய். ஆமென் சொல்லி நன்றி சொல்லு. கரங்களை தட்டி நன்றி சொல்லு. ஹalleluya ஹalleluya. சபை இந்த கடைசி நாட்களில் வைராக்கியமாய் வாழ வேண்டும். ஹalleluya. என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு, ஓ ஹalleluya, எனக்கு இஷ்டமானதை செய்து என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிறவர்களுக்கு நான் உத்தம இடத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. தேவனுடைய பாதுகாப்பு சபைக்கு இறங்குகிறது. பரிசுத்தமுள்ள சபையாக, தேவனுக்கு பிரியமுள்ள சபையாக நாம் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹalleluya. இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி, இந்த விதமான ஜெபத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே
எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா, எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே. என் இயேசு மகாராஜனே வந்திடுவா, அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோடித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தோடித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவா. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூத பாடல் தோணிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தோணித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவா. கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு பிலதெல்பியா சபையாக ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக உமக்கு வைராக்கியமாய் கொஞ்சம் பலன் இருந்தாலும் உம்மை மறுதலியாமல் உமக்காக வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்காக தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2வது நாள் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டீர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்முடைய போம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். தீவிரவாதத்திற்காக ஜனங்கள் மறிக்கிறார்கள். தற்கொலை படைகளாக தங்களை அர்ப்பணித்து மறிக்கிறார்கள். நமக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவுக்கு நம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் பரவாயில்லை. என் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், என் ஆண்டவரோடு கூட உயிரோடு வாழ்வேன் சொல்லி பாடி நான் முடிக்க போகிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து பாடுவான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரை நான் பாடுவேன். எனக்கு ஒரு ஆத்தும பாரத்தை தாரும் என்று சொல்லி பாடுவோமா? ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சொல்லி பாடுவோம். ஆண்டவரே உமக்காக வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா என்று பாடுவோம். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கா.